எங்கள் உணவகத்தின் தொடக்க விழாவன்று என் மாமியார் தனது பிறந்த வீட்டிலிருந்தும் புகுந்த வீட்டிலிருந்தும் 15 உறவினர்களை அழைத்துக்கொண்டு மிகவும் விலையுயர்ந்த உணவுகளை ஆர்டர் செய்தார். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 3 மது பாட்டில்களை திறக்க சொன்னார். லாப்ஸ்டர், ரெட் ஸ்னாப்பர், மட்டன், கலோட்டி கபாப், பிரியாணி என எதையெல்லாமோ வரவழைத்தார். அன்றிரவுதான் எனக்கு முதன்முதலில் புரிந்தது, சில மனிதர்கள் உறவை அன்பு என்று நினைக்காமல் ஒரு பொய் என்று நினைக்கிறார்கள் என்று. பில் அவர்களிடம் கொடுக்கப்பட்டபோது என் மாமியார் அனைவர் முன்னிலையிலும் மிகவும் குளிர்ந்த குரலில் சொன்னார், வீட்டுக்காரர்கள்தானே, இவர்களிடமும் பணம் வாங்குவாயா? மருமகளாக இருந்து கொண்டு இவ்வளவு கணக்கு பார்த்தால் வீடு எப்படி நடக்கும்? என் கையில் அந்த பில் சீட்டு இருந்தது. மொத்தத் தொகை 1600க்கும் மேல். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன, ஆனால் என் குரல் நடுங்கவில்லை. ஏனென்றால் அந்த பில்லில் இருந்தது வெறும் உணவிற்கான பணம் மட்டுமல்ல. அதில் எங்கள் 4 வருட சேமிப்பு இருந்தது, வங்கியின் கடன் இருந்தது, என் கணவர் கபீரின் தூக்கமற்ற இரவுகள் இருந்தன, என் தந்தை தனது ஓய்வூதியத்திலிருந்து கொடுத்த உதவி இருந்தது, மேலும் கடின உழைப்பால் கட்டியெழுப்பிய ஒரு சிறிய கனவு சொந்தங்களால் சிதைக்கப்படாது என்ற என் நம்பிக்கையும் இருந்தது. என் பெயர் அனன்யா திரிபாதி. லக்னோவின் கோமதி நகரில் எனக்கும் என் கணவர் கபீருக்கும் ஒரு சிறிய உணவகம் உள்ளது, அன்னக்கூட் கிச்சன். பெயர் கேட்பதற்கு சாதாரணமாக தோன்றினாலும் அது எங்களுக்கு வெறும் கடையின் பலகை மட்டுமல்ல, எங்கள் போராட்டத்தின் சான்றாகும். கபீர் பல ஆண்டுகளாக ஹசரத்கஞ்சின் ஒரு பெரிய ஹோட்டலில் சீனியர் செஃப்பாக இருந்தார். நான் அதே துறையில் ஆபரேஷன்ஸ் மேனேஜராக இருந்தேன். நாங்கள் இருவரும் திருமணத்திற்குப் பிறகு ஒரு கனவு கண்டோம், ஒரு நாள் சொந்தமாக உணவகம் தொடங்க வேண்டுமென்று. அந்த உணவகத்தில் உணவு வெறும் பகட்டிற்காக விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது, மாறாக சுத்தமாகவும் நேர்மையாகவும் வீட்டிற்குரியதாகவும் இருக்க வேண்டும். திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் நான் மிகவும் அப்பாவித்தனமாக இருந்தேன். இந்திய குடும்பங்களில் மருமகள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆரம்பத்தில் எல்லாரும் அந்நியமாகத்தான் பார்ப்பார்கள், பிறகு மெல்ல மெல்ல நெருக்கம் வந்துவிடும் என்று நம்பினேன். என் அம்மா என்னை அனுப்பும்போது காதோடு சொன்னார், மகளே, புகுந்த வீட்டில் பதில் சொல்வதற்கு முன் 2 முறை யோசி, ஆனால் உன்னை நீயே அழித்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல. அப்போது நான் அவரது 2வது சொல்லை அவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்பாலும் சேவையாலும் இதயங்களை வெல்ல முடியும் என்று நான் நினைத்தேன். என் மாமியார் ஊர்மிளா தேவி வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் பண்பான இறைப்பற்றுள்ள பெண்மணி போலத் தெரிவார். காலையில் துளசி மாடத்திற்கு நீர் ஊற்றுவது, திங்கட்கிழமை விரதம் இருப்பது, அக்கம் பக்கத்தினர் நடத்தும் பஜனைக் குழுவில் முன்னால் உட்காருவது, உறவினர்கள் முன்னிலையில் இனிமையான குரலில் நல்லொழுக்கங்களைப் பற்றி பேசுவது, இவை அனைத்தும் அவரது அன்றாட நிகழ்வுகள். அவரை பார்த்த மக்கள் சொல்வார்கள், ஊர்மிளாவைப் போல மனதுடையவர் யாரும் இல்லை, மொத்த குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து நடத்திச் செல்கிறார் என்று. உண்மையைச் சொல்லப்போனால் திருமணத்திற்குப் பிறகு முதல் சில மாதங்கள் வரை நானும் இதைத்தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் மெல்ல மெல்ல எனக்கு புரியத் தொடங்கியது, அவரது அந்த தாராள மனப்பான்மை பெரும்பாலும் அவரது சொந்த பணத்தால் அல்ல, எங்கள் பணத்தால் நிறைவேற்றப்படுகிறது என்பது. அவரது கௌரவத்தின் சுமை பெரும்பாலும் என் தோள்களில்தான் விழுந்தது. ஊரார் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை ஒவ்வொரு முறையும் என் நேரத்தையும் என் கடின உழைப்பையும் என் சுயமரியாதையையும் விழுங்கிவிட்டது. முதல் பெரிய அறிகுறி திருமணத்திற்கு சுமார் 2 மாதங்களுக்கு பிறகுதான் கிடைத்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவு இடைவேளையில் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்து நிம்மதியாக தேநீர் அருந்த அமர்ந்திருந்தேன். அப்போது உர்மிளா தேவி அறைக்குள் வந்து, அனன்யா, சீக்கிரம் தயாராகு. சுசீலா அத்தை தன் குடும்பத்தோடு வருகிறார்கள், அவர்களுக்கு நல்ல உணவாக சமைக்க வேண்டும் என்று சொன்னார். நான் கடிகாரத்தை பார்த்தேன். மணி நள்ளிரவு 2 மணி ஆகிவிட்டது. நான் மெதுவாக, மாமி, வீட்டில் காய்கறி என்று பார்த்தால் சுரைக்காயும் உருளைக்கிழங்கும் தான் இருக்கிறது. முன்னரே சொல்லியிருந்தால் நேற்று சந்தைக்குச் சென்று தேவையானவற்றை வாங்கி வந்திருப்பேனே என்றேன். அவர் புன்னகைத்தார், ஆனால் அந்த புன்னகை இனிமையாக இல்லை. அட, பூத்நாத் சந்தை இன்னும் திறந்திருக்கும். நீ சென்ற மட்டன், பன்னீர், இனிப்புகள், பழங்கள் என அனைத்தையும் வாங்கி வா. அத்தை திருமணத்திற்குப் பிறகு முதல் முறை வருகிறார்கள், காய்ந்த ரொட்டியையா பரிமாறுவாய் என்று கேட்டார். நான் மிகவும் சோர்வாக இருந்தேன், ஆனால் அமைதியாக இருந்தேன். கபீர் என்னை பார்த்தான், அவனது கண்களில் தயக்கம் இருந்தது. அவன் ஏதோ சொல்ல வந்தான், ஆனால் தாய்க்கு முன்னால் நிறுத்திக் கொண்டான். அவன் மோதுவதற்கு விரும்பவில்லை என்று நான் புரிந்து கொண்டேன். நான் பையை எடுத்துக்கொண்டு சந்தைக்குச் சென்றேன். அன்று நான் எனது கார்டை பயன்படுத்தி சுமார் 7000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கினேன். திரும்பி வந்து மட்டன் கோர்மா, ஷாஹி பன்னீர், தஹரி, ராய்தா, பூரி, கீர் மற்றும் சாட் வரை அனைத்தையும் தயாரித்தேன். சுசீலா அத்தை வந்தபோது அவர்களின் சிரிப்புலி வீடு முழுவதும் நிறைந்திருந்தது.
உணவிற்குப் பிறகு அவர்கள் என்னை பார்த்து, மருமகள் மிகவும் திறமையானவள். இனி உர்மிளா, உன் வீட்டில் எந்த கேட்டரரும் தேவையில்லை என்று கூற அனைவரும் சிரித்தனர். நானும் மெல்லிய புன்னகையை உதிர்த்தேன். அந்த நேரத்தில் அது பாராட்டு என்று நினைத்தேன். ஆனால் பிற்காலத்தில் அது பாராட்டு அல்ல, என் கழுத்தில் போடப்பட்ட கண்ணுக்குத் தெரியாத தூக்குக்கயிறு என்று புரிந்தது. ஒரு மருமகள் மிகவும் திறமையானவள் என்று முத்திரை குத்தப்படும் நாளிலிருந்து அவளது உழைப்பு வேலையாக பார்க்கப்படாமல் அவளது கடமையாக கருதப்படத் தொடங்குகிறது. அன்றிலிருந்து உறவினர்களின் வருகை அதிகரித்தது. எப்போதாவது சுசீலா அத்தை தன் மகன் நித்யனுடன் வருவார். சில நேரங்களில் மகேந்திர காக்கா திடீரென்று மாலை நேரத்தில் வந்து அமர்ந்து கொள்வார். தூரத்து சித்தப்பா மகன்கள், அத்தை மகள்கள் என பெயரே சரியாக நினைவில் இல்லாத உறவினர்கள் என பட்டியல் நீண்டது. ஒவ்வொரு முறையும் ஒரே பேச்சுதான். வீட்டுக்காரர்கள்தானே, கொஞ்சம் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். மருமகள் என்றால் சேவை செய்ய வேண்டும். அப்போதுதான் வீட்டில் லக்ஷ்மி வருவாள். ஒவ்வொரு முறையும் அந்த செலவும் உழைப்பும் எப்படியோ எனக்கும் கபீருக்கும் வந்து சேர்ந்தது. மகேந்திர காக்காவின் முறை வேறு. அவர் நேரடியாக உதவி கேட்க மாட்டார். முதலில் நீண்ட நேரம் தனது கஷ்டங்களைப் பற்றி பேசுவார். கபி சோடமகனின் வேலை போய்விட்டது என்பார். கபி மருமகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்பார். கபி வீட்டின் கூரை ஒழுகுகிறது என்பார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு அமைதியாகிவிடுவார். உர்மிளா தேவி உடனடியாக உருகிவிடுவார். கபீர், பார்த்தாயா காக்கா எவ்வளவு கஷ்டப்படுகிறார்? 10 முதல் 15 வரை 1000 உதவி செய். நம்முடையவர்கள்தானே என்று சொல்வார். கபீர் ஆரம்பத்தில் மிகவும் உணர்ச்சிகரமானவன். தாயின் பேச்சைத் தட்டினால் அவரை துன்பப்படுத்துவதாக கருதுவான். அவன் உதவி செய்வான். ஒருமுறை மகேந்திர காக்கா 10,000 ரூபாய் வாங்கிச் சென்றார், வெறும் 15 நாட்களில் திருப்பித் தருவதாக கூறிவிட்டு. 3 மாதங்கள் வரை அவர் போனை எடுக்கவே இல்லை. குடும்ப பூஜை ஒன்றில் கபீர் மெதுவாக நினைவூட்டியபோது மகேந்திர காக்கா அனைவர் முன்னிலையிலும் சிரித்துக்கொண்டே, அடடா, இப்போது பெரிய ஆள் ஆகிவிட்டாயா? காக்காவிடம் கணக்கு கேட்கிறாயா? உன்னை நாங்கள் குழந்தையாக இருந்தபோது மடியில் வைத்து வளர்த்தோம் என்று கூறினார். கபீரின் முகம் வாடியது. உர்மிளாதேவி உடனே அவன் கையை பிடித்துக்கொண்டு, மக்களுக்கு முன்னால் மரியாதையை நிலைநாட்டு. பணம் மட்டுமே எல்லாம் அல்ல என்றார். நான் அங்கேதான் நின்று கொண்டிருந்தேன். எனக்குள் ஏதோ ஒன்று உடையத் தொடங்கியது. ஏனென்றால், பணம் மட்டுமே எல்லாம் அல்ல என்ற இந்த வார்த்தைகளை பணம் செலவாகாதவர்களே மிக எளிதாகச் சொல்கிறார்கள். அதுவரை எங்கள் கனவு உருவம் பெற்று வந்தது. நாங்கள் இருவரும் எங்கள் வேலைகளிலிருந்து பணத்தை சேமித்தோம். மாதத் தொடக்கத்திலேயே பட்ஜெட் போடுவோம். வாடகை, மளிகை, மின்சாரம், 2 வீட்டு உதவிகள், சேமிப்பு என அனைத்தையும் எழுதுவோம். நான் ஒரு சிறிய டைரியை வைத்திருந்தேன். அதில் ஒவ்வொரு செலவும் பதிவாகும். கபீர் அவ்வப்போது விளையாட்டாகச் சொல்வான், உன் உதவி இல்லையென்றால் நான் சமையல்காரராகவே இருந்து விடுவேன், முதலாளியாக முடியாது. உன்னுடைய இந்த டைரிதான் நமது எதிர்காலம். நான் சிரிப்பேன், ஆனால் உண்மை அதுதான். உணவகம் தொடங்குவது என்பது சுவை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதும் எங்களுக்குத் தெரியும். நாங்கள் பல இடங்களை பார்த்தோம். ஹசரத்கஞ்ச் விலை உயர்ந்ததாக இருந்தது. ஆலம்பாக் தூரமாக இருந்தது. அடா நகரில் இடம் சிறியதாக இருந்தது. கடைசியாக கோமதி நகரின் வினயக்கண்டில் ஒரு 2 மாடி இடம் கிடைத்தது. முன்னால் சிறிது பார்க்கிங், கீழே டைனிங் ஏரியா, மேலே 2 பிரைவேட் ரூம்கள், பின்னால் ஓரளவுக்கு பெரிய கிச்சன். வாடகை அதிகமாக இருந்தாலும் லொகேஷன் நன்றாக இருந்தது. அருகில் அலுவலகங்கள், குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்புகள், மாலை நேரத்தில் கூட்டம் வரும் இடம். கபீர் அந்த இடத்தை பார்த்தபோது அவன் கண்கள் மின்னின. அவன் மெதுவாக, இங்தான் நமது உணவகம் அமையும் என்றான். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் மகிழ்ச்சியுடன் பயமும் இருந்தது. நாங்கள் எங்கள் சேமிப்பை முதலீடு செய்தோம். வங்கியிலிருந்து கடன் வாங்கினோம். என் தந்தை தனது பிக்ஸட் டெபாசிட்டை உடைத்து பணம் கொடுத்தார். அவர், மகளே, வியாபாரத்தில் லாப நஷ்டம் சகஜம், ஆனால் நேர்மையை விட்டுவிடாதே என்று மட்டும் சொன்னார். என் அம்மா என் கையில் மஞ்சள் கலந்த அரிசியை வைத்து, நீ கடின உழைப்பால் வீட்டை உருவாக்கப் போகிறாய், இதை யாருக்கும் இலவசமான சத்திரமாக மாற்றிவிடாதே என்று கூறினார். அவர் சொன்ன அந்த விஷயம் என் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. ஒருவேளை தாய்க்கு வரப்போகும் புயலின் சத்தம் முன்னரே தெரிந்துவிடுமோ என்னவோ. உணவகத்திற்கான ஏற்பாடுகள் எளிதானதாக இருக்கவில்லை. கபீர் அதிகாலை முதல் இரவு வரை கிச்சனிலேயே இருந்தான். டைல்ஸ், சிம்னி, கேஸ் லைன், உணவகம் என அனைத்தையும் பார்த்து கொண்டான். நான் உரிமம், உணவு பாதுகாப்புச் சான்றிதழ், பணியாளர் நியமனம், மெனு போஸ்டிங், சப்ளையர் கான்ட்ராக்ட், பில்லிங் சாஃப்ட்வேர் என அனைத்தையும் கவனித்தேன். பல இரவுகள் நாங்கள் இரவு 2 மணிக்கு வீடு திரும்பினோம்.
உடைகளில் சிமெண்ட் தூசி, கைகளில் மசாலா வாசனை, கண்களில் தூக்கம், ஆனால் இதயத்தில் நம்பிக்கை இருந்தது. உர்மிளா தேவி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருந்தார். அக்கம்பக்கத்தில் என் மகன் சொந்த உணவகம் திறக்கிறான், மருமகளும் சளைத்தவள் இல்லை, எல்லா கணக்கையும் அவள்தான் பார்க்கிறாள் என்று பெருமையாகச் சொல்வார். இதைக் கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். மாமியார் உண்மையில் பெருமைப்படுகிறார் என்று நினைத்தேன். ஆனால் சீக்கிரமே அவருடைய பேச்சில் ஒரு வித்தியாசமான தொனியை நான் அடையாளம் காணத் தொடங்கினேன். ஒரு நாள் நான் கிச்சன் உபகரணங்களின் பட்டியலை தயாரித்துக் கொண்டிருந்தேன். வெளியே ஹாலில் உர்மிளா தேவி போனில் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய குரல் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தது. ஆமாம் சுசீலா, இனி நமக்கும் சொந்தமாக உணவகம் கிடைத்துவிட்டது போலத்தான். ஏதாவது விசேஷமோ பிறந்த நாளோ எதுவானாலும் நேராக அங்கே வந்துவிடுங்கள். எங்கள் மக்களுக்காக கதவு எப்போதும் திறந்திருக்கும். என் விரல்கள் காகிதத்தின் மீது நின்றன. சொந்த வீடு போல உணவகம் என்பது கேட்க நன்றாக இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் இருந்த மறைமுக அர்த்தம் என்னை அஸ்திரப்படுத்தியது. நான் அன்று மாலை கபீரிடம் பேசினேன். அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு அம்மாவுக்கு நம் சொந்தங்கள் மீதுள்ள அன்பைச் சொல்கிறார் என்றான். நான் மெதுவாக, கபீர் சொந்தம் பாராட்டுவதற்கும் இலவசமாக சுரண்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றேன். அவன் என் பேச்சை உணர்ந்தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது அவனுக்கு கடினமாக இருந்தது. இந்திய பையன்களுக்கு தாயை எதிர்ப்பது எளிதான காரியம் அல்ல. குறிப்பாக தாயின் சொல்லே இறைவனின் விருப்பம் என்று வளர்க்கப்பட்டவனுக்கு அது இன்னும் கடினம். ஆனால் மெல்ல மெல்ல கபீரும் மாறத் தொடங்கியிருந்தான். ஒவ்வொரு கடன், ஒவ்வொரு இலவச உணவு, உறவினர்களின் ஒவ்வொரு ஏளனமான சிரிப்பு அவனது சகிப்புத்தன்மையை குறைத்தது. தொடக்க விழாவிற்கு 10 நாட்களுக்கு முன்பு வீட்டில் ஒரு சிறிய பூஜை வைக்கப்பட்டது. பூஜை இல்லாமல் வியாபாரத்தை தொடங்கக்கூடாது என்று உர்மிளா தேவி கூறினார். நானும் சரி என்றேன். பூஜைக்கு சுசீலா அத்தை, மகேந்திர காக்கா, நிதின் மற்றும் பல உறவினர்கள் வந்தனர். அனைவரும் பிரசாதம் சாப்பிட்டு உணவகத்தை பாராட்டி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்போது சுசீலா அத்தை சொல்வதை கேட்டேன். உர்மிளா, தொடக்க விழாவன்று நாங்கள் தனியாக அமர்வோம். உங்கள் பிள்ளையிடம் சொல், சிறந்த அறையை ஒதுக்கச் சொல்லு. இது குலத்தின் கௌரவம் சார்ந்த விஷயம். உர்மிளா தேவி என் பக்கம் பார்க்காமலேயே அதை சொல்ல வேண்டுமா என்ன? வீட்டுக்காரர்கள் கீழே வாடிக்கையாளர்களிடையே அமர்வார்களா என்று பதில் அளித்தார். எனக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நான் உடனே, அத்தை, தொடக்க விழாவன்று முன்பதிவுகள் அதிகம் உள்ளன. நீங்கள் வர நினைத்தால் எண்ணிக்கையை முன்கூட்டியே சொல்லுங்கள். 8 பேருக்கு மேல் வருபவர்களுக்கு முன்பதிவு மற்றும் மெனுவை முன்கூட்டியே ஆர்டர் செய்வது அவசியம் என்று கூறினேன். சுசீலா அத்தை என்னை ஒரு நாகரிகமற்றவள் போல பார்த்தார். அட மருமகளே, நாங்கள் என்ன அந்நியர்களா? எங்கள் சொந்த வீட்டிற்குள் வர முன்பதிவு செய்ய வேண்டுமா? நான் புன்னகையை இழக்காமல், விதிமுறைகள் அனைவருக்கும் ஒன்றுதான் அத்தை, ஏற்பாடுகளுக்கு இது அவசியம் என்றேன். மகேந்திர காக்கா சிரித்துக்கொண்டே, இப்போதே முதலாளி ஆகிவிட்டாயா மருமகளே? உறவினர்களிடம் இவ்வளவு கட்டுப்பாடு காட்டினால் ஊர் என்ன சொல்லும் என்றார். கபீர் அப்போது அருகில் நின்று கொண்டிருந்தான். அவன் முதல் முறையாக தெளிவாக, உணவகம் என்பது ஒரு தொழில். ஆசீர்வாதம் வழங்க நீங்கள் வருவது எங்களுக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் உணவு ஆர்டர் என்றால் பில் உருவாகும். இதில் கோபப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றான். அந்த அறையில் ஒரு அஜைப அமைதி நிலவியது. உர்மிளா தேவியின் முகம் மாறியது. பூஜையின் நேரம் என்பதால் யாரும் வெளிப்படையாக விவாதிக்கவில்லை. ஆனால் எங்கள் பேச்சு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பது எனக்கு புரிந்தது. அன்று இரவு உர்மிளா தேவி கபீரை அறைக்கு அழைத்தார். கதவு முழுமையாக மூடப்படவில்லை. வெளியே நின்றிருந்த என்னால் அவர்கள் பேசுவதை கேட்க முடிந்தது. அவர் சொன்னார், மகனே, பணம் சம்பாதிப்பதற்கு முன் உறவுகளை பாதுகாக்க கற்றுக்கொள். இன்று காக்கா முன்னால் என்னை சிறுமைப்படுத்திவிட்டாய். மகன் சம்பாதிக்கத் தொடங்கியதும் தாயை கவனிக்கவில்லை என்றுதான் மக்கள் பேசுவார்கள். கபீர் சோர்வான குரலில் சொன்னான், அம்மா, நான் யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை. நாங்கள் விதிகளைத்தான் சொல்கிறோம். நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம், வாடகை கொடுக்க வேண்டும், ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். தொடக்க விழாவன்று 15 முதல் 20 வரை பேர் வந்து இலவசமாக சாப்பிட்டால் எப்படி வியாபாரம் நடக்கும்? இலவசமாக சாப்பிடுவார்களா? உர்மிளா தேவியின் குரல் உயர்ந்தது. உனக்கு உன் சொந்தங்களே இலவசமாகத் தெரிகிறதா? நான் கதவுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தேன். இதுதான் சிக்கல். உண்மையைச் சொன்னால் அவமானம், அமைதியாக இருந்தால் சுரண்டல். அடுத்த சில நாட்கள் மிகவும் பரபரப்பாக கழிந்தன. காலையில் சப்ளையர்களிடம் பேசுவேன், மதியத்தில் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பேன், மாலையில் புக்கிங்கை உறுதி செய்வேன். தொடக்க விழாவிற்கு நாங்கள் ஒரு விதியை வகுத்திருந்தோம். 8 பேருக்கு மேல் வரும் புக்கிங்குகளுக்கு முன்பணம் அவசியம்.
மேலேயுள்ள பெரிய பிரைவேட் ரூம் மெனுவையும் நேரத்தையும் முன்பே முடிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். அதற்கான காரணம் தெளிவானது. ஒரு புதிய உணவகத்தில் ஆரம்ப நாட்களில் வளங்கள் வரையறுக்கப்பட்டவை. ஒரு பெரிய டேபிள் திட்டமிடாமல் வந்து அமர்ந்தால் முழு சேவையும் பாதிக்கப்படலாம். தொடக்க விழாவிற்கு 3 நாட்களுக்கு முன்பு நான் பதிவேட்டை சரிபார்த்தேன். இடையில் சிவப்பு மையால் ஒரு என்ட்ரி எழுதப்பட்டிருந்தது. உர்மிளா ஜியின் விருந்தினர்கள், மேலே பெரிய அறை, 15 பேர். ஃபோன் நம்பர் இல்லை, முன்பணம் இல்லை, மெனுவும் இல்லை. என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. வரவேற்பறையில் இருந்த காவ்யாவிடம் கேட்டேன், இதை யார் எழுதினார்கள்? அவள் பதறினாள். மேம், நேற்று உங்கள் மாமியார் வந்தார். அவர் இது வீட்டுக்காரர்கள், முன்பணம் வாங்க வேண்டாம் என்று சொன்னார். நான் பதிவேட்டை மூடிவிட்டு நேரடியாக கிச்சனுக்குச் சென்றேன். கபீர் கிரேவி பேஸை சரிபார்த்து கொண்டிருந்தான். நான் பதிவேட்டை அவன் முன் வைத்தேன். அவன் அதைப் படித்தான். பிறகு சிறிது நேரம் அப்படியே அசையாமல் நின்றான். அவன் முகத்தில் ஏமாற்றமும் கோபமும் ஒன்றாகத் தெரிந்தன. உடனே அவன் தாய்க்கு ஃபோன் செய்தான். அம்மா, 15 பேருக்கு முன்பணம் இல்லாமல் ஏன் புக்கிங் செய்தீர்கள்? மறுமுனையிலிருந்து முதலில் லேசான சிரிப்பு கேட்டது. அட மகனே, புக்கிங் என்ன புக்கிங்? இது சொந்தங்கள், தொடக்க விழாவில் ஆசீர்வாதம் செய்ய வருவார்கள். கபீர் பற்களை கடித்துக்கொண்டு சொன்னான். ஆசீர்வாதம் செய்ய வருகிறார்கள் என்றால் வரவேற்கிறோம். உணவு உண்பார்கள் என்றால் பில் உருவாகும். அதற்கான மெனுவை முன்பே முடிவு செய்ய வேண்டும். உர்மிளா தேவியின் தொனி மாறியது. கபீர், நீ என்னிடம் இப்படி பேசுகிறாயா? நான் உன் தாய். என் உறவினர்களை அழைப்பதற்கு உன் மருமகளிடம் அனுமதி கேட்க வேண்டுமா? கபீரின் கண்களில் காயம் தெரிவதை நான் கவனித்தேன். ஆனாலும் அவன் நிதானத்தை கடைப்பிடித்தான். அம்மா, இது அனுமதியை பற்றியது அல்ல, இது வியாபாரத்தை பற்றியது. தயவு செய்து பில் கட்ட வேண்டும் என்பதை அனைவருக்கும் தெளிவாகச் சொல்லிவிடுங்கள். மறுமுனையில் சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு அவர் சொன்னார், உன் சிந்தனை மிகவும் சுருங்கிவிட்டது. அந்த மருமகளுடன் சேர்ந்து நீயும் கணக்கு பார்க்கும் ஆளாகிவிட்டாய் என்று சொல்லி போனை வைத்துவிட்டார். கபீர் போனை கீழே வைத்தான். அன்று இரவு நாங்கள் இருவரும் உணவகத்தில் வெகுநேரம் அமர்ந்திருந்தோம். வெளியே சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. போர்டின் விளக்குகள் முதல் முறையாக முழுமையாக எரிந்தன. அன்னக்கூட் கிச்சன் என்ற அந்த வெளிச்சத்தை பார்த்து என் மனதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு அஜைப பயம் குடியேறியது. நான் கபீரிடம், மாமியார் அனைவரிடமும் எதையோ தவறாக சொல்லி வைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது என்றேன். கபீர் தலைகுனிந்தான். எனக்கும் அதே பயம்தான். அடுத்த நாள் காலை அந்த பயம் உண்மையானது. காவ்யா அமைதியாக தன் போனை எனக்கு காட்டினாள். சுசீலா அத்தை குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் எழுதியிருந்தார். தொடக்க விழாவன்று மாலை அனைவரும் தயாராக இருங்கள். பூர்ணிமா அக்கா மேலேயுள்ள பிரைவேட் அறையை முன்பதிவு செய்துவிட்டார். இது குழந்தைகளுடைய உணவகம், வயிறாரச் சாப்பிடுங்கள். இது போன்ற தருணங்கள் தினமும் வராது. கீழே மகேந்திர காக்காவின் செய்தி இருந்தது. ஆம், இந்த முறை எளிய உணவுகள் வேண்டாம். சிறந்த டிஷ்களை ருசிப்போம். இது நம் சொந்த வீடுதானே. நிதின் சிரிக்கும் எமோஜியுடன் எழுதியிருந்தான். நான் அங்கே ரீல்ஸ் எடுக்கப் போகிறேன். குடும்ப உணவகம். என் தொண்டை வறண்டு போனது. நான் ஸ்கிரீன்ஷாட்டை கபீருக்கு அனுப்பினேன். அவன் கிச்சனிலிருந்து வெளியே வந்தான். போனை பார்த்தான். பிறகு அந்த உணவகத்தின் தொடக்க விழாவன்று அனைவரும் பார்த்த அதே தீர்க்கமான கடுமையை முதல் முறையாக அவன் முகத்தில் கண்டேன். அவன் அதே கணத்தில் கவுண்டருக்கு அருகில் ஒரு அறிவிப்பு பலகையை மாட்டினான். அனைத்து ஆர்டர்களும் பில்லிங் சிஸ்டத்தில் பதிவு செய்யப்படும். கட்டணம் செலுத்துவது கட்டாயம். வாய்மொழியான சலுகைகள் ஏதுமில்லை. அவன் பணியாளர்களிடம் தனியாக விளக்கினான். சிஸ்டத்தில் பதிவு செய்யாமல் எந்த ஆர்டரும் செல்லக்கூடாது. வாடிக்கையாளரிடம் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மது பாட்டில்கள் திறக்கப்படும் முன் பில்லிங்கில் பதிவு செய்யப்பட வேண்டும். பாதுகாப்புக்காக பிரைவேட் அறையின் கண்காணிப்பு கேமராக்கள் இயங்கும். நான், விஷயம் இவ்வளவு தூரம் செல்லும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டேன். கபீர் மெதுவாக, இன்று நாம் எல்லைகளை வரையறுக்கவில்லை என்றால் இனி எப்போதும் வரையறுக்க முடியாது என்றான். தொடக்க விழாவிற்கு முந்தைய இரவு உர்மிளா தேவி என் அறைக்கு வந்தார். நான் பணியாளர் அட்டவணையை சரிபார்த்து கொண்டிருந்தேன். அவர் எனக்கு முன்னால் அமர்ந்தார். குரல் மென்மையாக இருந்தது, ஆனால் கண்கள் கடினமாக இருந்தன. அனன்யா, நாளை வீட்டின் மங்களகரமான நாள். கசப்புணர்ச்சி இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். உறவினர்கள் வருவார்கள், உண்பார்கள், குடிப்பார்கள், ஆசீர்வாதம் செய்வார்கள். இப்படிப்பட்ட நாளில் பிள்ளை முன்னால் வைப்பது நன்றாக இருக்காது. நான் காகிதத்தை கீழே வைத்தேன். மாமி, பிள்ளை முன்னால் வைப்பது நன்றாக இருக்காது, ஆனால் பணம் கொடுக்காமல் சாப்பிட்டுச் செல்வது நன்றாக இருக்குமா? அவர் முகம் சிவந்தது. மருமகளே, நாவை கட்டுப்படுத்து. வீட்டின் பெரியவர்களைப் பற்றி இப்படி பேசக்கூடாது. நான் என் குரலை அமைதியாக வைத்திருந்தேன்.
நான் யாரையும் அவமதிக்கவில்லை. இது எங்களுக்கு விளையாட்டல்ல என்றுதான் சொல்கிறேன். நாங்கள் கடன் வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு தட்டு உணவிற்கும் செலவு இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வாடகை செலுத்த வேண்டும். உறவினர்கள் உண்மையில் ஆசீர்வாதம் செய்ய வருகிறார்கள் என்றால் அவர்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டுமே தவிர சுமையாக இருக்கக்கூடாது. அவர் சில நொடிகள் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், உன்னைப் போன்ற மருமகள்கள்தான் வீட்டை உடைப்பார்கள். எப்போதும் என்னுடையது உன்னுடையது என்று பிரித்துப் பார்ப்பாய். பழைய காலத்து மருமகள்கள் என்றால் மகிழ்ச்சியுடன் 100 பேருக்கு உணவிட்டு இருப்பார்கள். நான் முதல் முறையாக பயமில்லாமல் அவர் கண்களை நேராக பார்த்தேன். முன்பு எத்தனையோ மருமகள்கள் அழுது கொண்டே இருந்திருக்கிறார்கள் மாமி, ஆனால் அவர்களின் குரல் வெளியே கேட்டதில்லை. அறையில் கனமான அமைதி நிலவியது. அவர் எழுந்து செல்லும்போது சொன்னார், நாளைய தினம் என் கௌரவம் பறிபோனால் இந்த வீட்டில் நிம்மதி இருக்காது என்பதை நினைவில் கொள். அந்த இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. கபீரும் வெகுநேரம் விழித்திருந்தான். நாங்கள் இருவரும் பெரியதாக எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கேமராக்கள், பில்லிங் சிஸ்டம், ஸ்டாஃப் ரோஸ்டர், சப்ளை கவுண்டர் என அத்தியாவசியமானவற்றை மட்டும் சரிபார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அடுத்த நாள் வரப்போகும் உண்மையான போராட்டம் வாடிக்கையாளர்களிடம் அல்ல, அன்பின் பெயரால் உரிமையை கோரி உரிமையின் மறைவில் சுரண்டல் செய்யும் அந்த உறவுகளிடம்தான் இருக்கப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியும். காலையில் முதல் ஆராதனை மணியுடன் உணவகத்தின் ஷட்டர் உயர்ந்தபோது என் கண்கள் பனித்தன. வாசலில் சாமந்திப்பூ மாலை கட்டப்பட்டிருந்தது. கவுண்டரில் விநாயகரின் சிறிய சிலை இருந்தது. கபீர் அதை தொட்டு வணங்கினான். நான் அரிசி மற்றும் மஞ்சளால் வாசலில் ஒரு சிறிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்தேன். பணியாளர்கள் கைதட்டினர். முதல் வாடிக்கையாளர்கள் வந்தனர். யாரோ ஒருவர் உணவு சுவையாக இருக்கிறது என்றார். மற்றொருவர் சூழல் நன்றாக இருக்கிறது என்றார். வயதான தம்பதியர் ஒருவர் கிளம்பும்போது நேர்மையாக நடத்துங்கள், சிறப்பாக வளரும் என்று ஆசீர்வதித்தனர். நாள் முழுவதும் ஓட்டமும் நடையுமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு சோர்வும் இனிமையாக இருந்தது. பயம் தேவையில்லாதது என்று நினைத்தேன். மாலை அமைதியாக கழியும் என்றும் எங்களின் கடின உழைப்பு வெறும் விளையாட்டு அல்ல என்பதை மாமியாரும் புரிந்து கொள்வார் என்றும் நினைத்தேன். ஆனால் மாலை சரியாக காலை 7 மணிக்கு ஒரு வெள்ளை இன்னோவா கார் உணவகத்திற்கு முன்னால் நின்றது. பின் ஒரு கார், தொடர்ந்து 2 ஆட்டோக்கள். கதவில் முதலில் உர்மிளா தேவி இறங்கினார். சிவப்பு பனாரசி புடவை, தங்க வளையல்கள், முத்து மாலைகள். அவர் முகத்தில் அந்த உணவகமே அவருக்குச் சொந்தமான ஜமீன் என்பது போன்ற ஒரு கர்வம். அவருக்கு பின்னால் சுசீலா அத்தை, மகேந்திர காக்கா, நிதின் மற்றும் மற்ற உறவினர்கள் உள்ளே வரத் தொடங்கினர். மொத்தம் 15 பேர். சுசீலா அத்தை உள்ளே வந்ததும் போன் கேமராவை ஆன் செய்தார். பாருங்கள் தம்பி, இது நம் கபீரின் உணவகம். இப்போது லக்னோவில் நமக்கும் ஒரு கௌரவம் கிடைத்துவிட்டது. மகேந்திர காக்கா சுற்றுமுற்றும் பார்த்தபடி, நன்றாகவே கட்டியிருக்கிறான். இனி உணவை சுவைத்து பார்ப்போம். பெயர் பெரிதாக இருந்தால் விலையும் பெரிதாகத்தானே இருக்கும் என்றார். நிதின் சிரித்துக்கொண்டே, இன்று ஃபேமிலி டிஸ்கவுண்ட் இல்லை, ஃபேமிலி ஃப்ரீடம் தான் என்றான். அந்த வாக்கியம் என் காதுகளில் ஊசியாக குத்தியது. நான் முகத்தில் அமைதியை தக்கவைத்துக்கொண்டு, வணக்கம் அத்தை, வணக்கம் காக்கா. மேலே அறை தயார், வாருங்கள் என்றேன். உர்மிளா தேவி உரத்த குரலில், ஆம், அது சிறந்த அறையாகத்தான் இருக்க வேண்டும். கடைசியில் இவர்கள் வீட்டுக்காரர்கள் அல்லவா என்றார். மாடிப்படி ஏறும்போது நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டேன். என் அம்மாவின் வார்த்தைகள் மனதில் எதிரொலித்தன. உன் வீட்டை யாருக்கும் இலவசமான சத்திரமாக மாற்றிவிடாதே. அடுத்த 3 மணி நேரம் எங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது, எந்த புயலும் திடீரென வருவதில்லை. அது முதலில் உறவின் பெயரால் கதவைத் தட்டும், பிறகு மரியாதையின் பெயரால் உள்ளே அமரும், இறுதியில் உரிமையின் பெயரால் வீட்டின் சொத்துக்களை அள்ளிச் செல்லும். அன்று மாலை அந்த 15 பேர் சாப்பிட மட்டும் வரவில்லை. அவர்கள் எங்கள் கடின உழைப்பின் எல்லை எதுவரை இருக்கிறது என்பதையும், எங்கள் தன்னம்பிக்கை எவ்வளவு நேரம் அமைதியாக இருக்கும் என்பதையும் பார்க்க வந்திருந்தார்கள். மேலேயுள்ள பிரைவேட் அறையை நாங்கள் மிகவும் யோசித்து அலங்கரித்திருந்தோம். சுவர்களில் மென்மையான கிரீம் நிறம், ஒரு பக்கம் மரத்தாலான ஜாலி வேலைப்பாடு, நடுவில் நீண்ட மேஜை, சுத்தமான வெள்ளை தட்டுகள், சிறிய பித்தளை கிண்ணங்கள், ஜன்னலோரம் 2 பெரிய பூந்தொட்டிகள் என மிக அழகாக இருந்தது. அமைதியான சூழலில் உணவருந்த விரும்பும் குடும்பங்கள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள், சிறிய குடும்ப சங்கமங்கள் அல்லது சிறப்பு விருந்தினர்களுக்காக இந்த அறையை கபீர் திட்டமிட்டிருந்தான். ஆனால் அன்று மாலை உர்மிளா தேவி தனது கூட்டத்துடன் உள்ளே நுழைந்தபோது அந்த அறையின் அமைதி திடீரென அதிக சத்தத்துடன் ढोल மேளம் அடிக்கப்பட்டது போல உணர்ந்தேன். சுசீலா அத்தை நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு, வா உர்மிளா, இந்த அறை மிகவும் அருமையாக இருக்கிறது. உண்மையிலேயே உன் அதிர்ஷ்டம்தான்.
இனி நம் வீட்டின் ஒவ்வொரு விருந்து நிகழ்ச்சியும் இங்கேயேதான் நடக்க வேண்டும் என்றார். மகேந்திர காக்கா மேஜையை தடவி பார்த்துவிட்டு, ஃபர்னிச்சர் எல்லாம் விலை உயர்ந்ததாக தெரிகிறது. நல்லதுதான், பணம் முதலீடு செய்திருக்கும்போது பெயரும் கிடைக்க வேண்டும். ஆனால் உறவினர்களை நினைவில் வைத்தால்தான் ஆசி கிடைக்கும் என்றார். நான் பணிவுடன் தண்ணீர் பரிமாற வைத்து மெனு கார்டுகளை அனைவர் முன்னிலையிலும் வைத்தேன். காவ்யாவும் சர்வர் ராகேஷும் அறையில் நின்றிருந்தனர். இருவர் முகத்திலும் புதிய வேலைக்கான பதற்றம் இருந்தது. எக்காரணம் கொண்டும் சிஸ்டத்தில் என்ட்ரி போடாமல் எதையும் பரிமாற வேண்டாம் என்று அவர்களிடம் நான் முன்பே சொல்லியிருந்தேன். ஆனால் வாடிக்கையாளரின் அழுத்தத்தை விட உறவினர்களின் அழுத்தம் கையாள கடினமானது என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அது சேவையின் பெயரில் வராமல் உறவின் பெயரில் வருகிறது. உர்மிளா தேவி மெனுவை கையில் எடுத்தார், ஆனால் பார்க்கவில்லை. அதை மேஜையிலேயே வைத்துவிட்டு, எது நல்லதோ அதை கொண்டு வா. இன்று எந்த குறையும் இருக்கக்கூடாது என்றார். நான் மெதுவாக, மாமி, முதலில் மெனுவை தேர்வு செய்தால் சிறப்பாக இருக்கும். 15 பேர் இருக்கும்போது காம்போ பிளான் செய்தால் உணவு சரியான நேரத்தில் வரும், வீணாகாது என்றேன். சுசீலா அத்தை சிரித்துக்கொண்டே பேச்சை இடைமறித்தார். என்ன மருமகளே, முதல் நாளிலேயே சிக்கனம் பற்றி பாடம் எடுக்கிறாயா? உணவு வீணானால் ஏழைகளுக்கு கொடுத்துவிடு. இவ்வளவு பெரிய உணவகம் நடத்துகிறாய், இதை கூட செய்ய முடியாதா? நான் சிரிப்பை அடக்கிக் கொண்டேன். அத்தை, இது சிக்கனம் பற்றியது அல்ல, ஏற்பாடு பற்றியது. நிதின் தன் போன் கேமராவை என் பக்கம் திருப்பி, கேட்கிறீர்களா? நம் வீட்டு மருமகள் எவ்வளவு புரொஃபஷனல் ஆகிவிட்டாள். இப்போது வீட்டாருக்குமே நிர்வாகத்தைப் பற்றி பாடம் எடுக்கிறாள் என்றான். அறையில் அனைவரும் நகைத்தனர். நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். உடனே பதில் கொடுத்திருந்தால் விஷயம் பெரிதாகியிருக்கும். நான் காவ்யாவை பார்த்து, ஆர்டரை குறித்துக் கொள்ளுங்கள் என்றேன். ஆரம்பத்தில் சில சாதாரண உணவுகளை ஆர்டர் செய்தனர். தயிர் கபாப், பன்னீர் டிக்கா, தந்தூரி மஷ்ரூம், சிக்கன் மலாய் டிக்கா, 2 வகை ஷாட், குழந்தைகளுக்காக நூடுல்ஸ். இதோடு முடிந்துவிடும் என்று நினைத்தேன். நான் கீழே வந்து கபீரிடம் சொன்னேன். அவன் கிச்சனில் வேலையாக இருந்தான். பெரிய பாத்திரத்தில் கிரேவி கொதித்துக் கொண்டிருந்தது. தந்தூரில் ரொட்டிகள் சுடப்பட்டன. பணியாளர்கள் தொடர்ந்து கூவிக்கொண்டிருந்தனர். அவன் என் பேச்சைக் கேட்டுக்கொண்டு, விலை உயர்ந்த உணவுகள் ஆர்டர் செய்தால் கவனமாக இரு, மீண்டும் உறுதிப்படுத்திக்கொள் என்று மட்டும் சொன்னான். மாலை நேரம் கடந்து கொண்டிருந்தது. வெளியிலிருந்த வாடிக்கையாளர்கள் திருப்தியாக இருந்தனர். சில மேஜைகளில் குடும்பத்தினர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். ஒரு மூலையில் 4 அலுவலக ஊழியர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். கீழ்த்தளத்தில் மெல்லிய பேச்சு சத்தம் கேட்டது. மேல் அறையை சரியாக கவனித்துவிட்டால் நாள் வெற்றிதான் என்று நினைத்தேன். ஆனால் 20 நிமிடங்களுக்குப் பிறகு ராகேஷ் பதற்றத்துடன் கீழே வந்தான். மேம், மேல் மேஜையில் 2 பிளேட் லாப்ஸ்டர் மசாலா கேட்டிருக்கிறார்கள். சீக்கிரம் கொண்டு வரச் சொல்கிறார்கள். நான் சிஸ்டத்தில் பார்த்தேன். அது எங்கள் மெனுவிலேயே மிக விலையுயர்ந்த சீஃபுட் ஐட்டம். அதை நாங்கள் பொதுவாக முன்பதிவு, ப்ரீஆர்டர் செய்பவர்களுக்கு மட்டுமே வழங்குவோம். தொடக்க விழாவிற்காக சில குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்காக மட்டுமே அதை சிறிதளவு வைத்திருந்தோம். நான் ராகேஷிடம் விலையை உறுதி செய்தாயா என்றேன். ஆம் மேம், இது விலை உயர்ந்த ஐட்டம் என்று கூறினேன். சுசீலா மேடம், இது சொந்த உணவகம், ஏன் விலையைப் பற்றிச் சொல்கிறாய் என்று கூறிவிட்டார் என்றான். நான் ஆழமாக மூச்சை இழுத்தேன். சரி, நானே மேலே செல்கிறேன். நான் அறைக்குள் சென்றபோது சுசீலா அத்தை மெனுவில் விரலை வைத்துக் கொண்டிருந்தார். அனன்யா, இந்த லாப்ஸ்டர் நன்றாகத்தானே இருக்கும்? ஆம் அத்தை, நன்றாக இருக்கும். ஆனால் இது விலை உயர்ந்தது மற்றும் குறைந்த அளவே இருக்கிறது. வேண்டுமென்றால் ஒரு பிளேட் ஆர்டர் செய்யுங்கள். ஒரு பிளேட்டா? அவர் கண்களை விரித்தார். 15 பேர் இருக்கிறோம். எல்லோரும் ருசிக்க வேண்டும். 2 அல்ல, 3 பிளேட் கொண்டு வா. நான் 3 பிளேட்டின் மொத்த தொகை மிக அதிகமாக இருக்கும். பிற்காலத்தில் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன் என்றேன். மகேந்திர காக்கா சிரித்தார். என்ன குழப்பம்? நாங்கள் என்ன ஓடிவிடவா போகிறோம்? உன்னுடைய சொந்தங்கள்தானே அமர்ந்திருக்கிறோம். அவரது இந்த வாக்கியத்தில் எனக்கு உறுதியை விட தந்திரமே அதிகம் தெரிந்தது. சொந்தங்கள் எப்போதும் இதையே சொல்வார்கள். நாங்கள் என்ன ஓடிவிடவா போகிறோம்? ஆனால் பில் வந்ததும் முதலில் கிளம்புவது அவர்கள்தான். உர்மிளா தேவி என்னை பார்த்து, அனன்யா, விருந்தினர்கள் முன்னால் மீண்டும் மீண்டும் பணத்தைப் பற்றி பேசாதே. இது நன்றாக இல்லை. எது கேட்டார்களோ அதை கொண்டு வா என்றார். எனக்குள் கோபம் பொங்கியது. ஆனால் அதை விழுங்கிக் கொண்டேன். சரி, ஆனால் ஆர்டர் சிஸ்டத்தில் பதிவு செய்யப்படும். பதிவு செய், தாராளமாக செய். நிதின் போனை எடுத்துக்கொண்டு, ஏன் இவ்வளவு டிராமா என்றான். நான் கீழே திரும்பி வந்தேன். கிச்சனில் கபீர் என்னை பார்த்தான்.
நான் அவனிடம் 3 பிளேட் என்று சைகையில் சொன்னேன். அவன் முகத்தில் கவலை ரேகைகள் தோன்றின. ஆனால் அவன் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் தனது ஜூனியர் செஃப்பிடம் சீஃபுட் கவனமாக கையாள், ஒரு பிளேட் கூட வீணாகக் கூடாது என்றான். 15 நிமிடங்களுக்குப் பிறகு மீண்டும் ஆர்டர் வந்தது. ரெட் ஸ்னாப்பர், பெங்காலி ஸ்டைல், மட்டன் ரோகன் ஜோஷ், அவதி தம் பிரியாணி, மலாய் கோஃப்தா, ஸ்பெஷல் தால் மற்றும் பல வகை ரொட்டிகள். இதையெல்லாம் எப்படியாவது சமாளித்துவிடலாம். ஆனால் பிறகு மதுபானத்திற்கான தேவை வந்தது. உரிமத்தின் கீழ் நாங்கள் குறைந்த அளவே பிரீமியம் மதுபானங்களை வைத்திருந்தோம். ராகேஷ் வந்து, மேம், மேலே இருந்து சிங்கிள் மால்ட் விஸ்கி 3 பாட்டில்கள் கேட்டிருக்கிறார்கள் என்றான். என் காதுகள் சூடாகின. 3 பாட்டில்களா? யார் சொன்னது? மகேந்திர சார் மற்றும் நிதின் சார் சொல்கிறார்கள். வீடியோவில் பார்த்தால் மிகவும் கிளாஸாக இருக்கும் என்று. நான் உடனே மேலே சென்றேன். இந்த முறை அறையின் சூழல் மாறியிருந்தது. ஆரம்பத்திலிருந்த நாகரிகம் தளர்ந்து போயிருந்தது. மேஜையில் சிதறல்கள் இருந்தன. பாதி சாப்பிட்ட கபாப், சட்னி கிண்ணங்கள், குழந்தைகளின் சிரிப்பு, பெரியவர்களின் உரத்த குரல் என சுசீலா அத்தையின் வீடியோ ரெக்கார்டிங் நடுநடுவே ஒலித்துக் கொண்டிருந்தது. உர்மிளா தேவி தலையை உயர்த்தி அமர்ந்திருந்தார். அந்த மேஜையில் அமர்வதே மற்றவர்களுக்கு அவர் செய்யும் உபகாரம் என்பது போல. நான், காக்கா, 3 பாட்டில் சிங்கிள் மால்ட் மிகவும் விலை அதிகம். முதலில் ஒன்றில் தொடங்கலாமா என்றேன். மகேந்திர காக்கா கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு, மருமகளே, எல்லாவற்றிலும் ஏன் பணத்தை கூட்டுகிறாய்? இன்று மகிழ்ச்சியான நாள், கணக்கை பற்றி நாளை பார்ப்போம் என்றார். நான் நேரடியாக பதில் அளித்தேன். கணக்கு நாளை பார்க்கப்படாது காக்கா, பில் இன்றுதான் உருவாகும். அறையில் மீண்டும் புயலுக்கு முந்தைய அமைதி நிலவியது. நிதின் சிரித்துக்கொண்டே, ஓஹோ, அதிகாரம் பாருங்கள். கபீர் அண்ணாவை கூப்பிடுங்கள், அவரிடம் பேசுகிறோம் என்றான். நான், கபீர் கிச்சனை பார்க்கிறான், உணவகத்தின் பில்லிங் சிஸ்டத்தை நான் கவனிக்கிறேன். என்ன ஆர்டர் வருகிறதோ அது பில்லில் சேரும் என்றேன். உர்மிளா தேவி என்னை பார்த்து, அனன்யா, கீழே போ. நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் அல்லவா? ஏன் மீண்டும் மீண்டும் விருந்தினர்களை அசௌகரியப்படுத்துகிறாய் என்று கடிந்து கொண்டார். நான் முதல் முறையாக அவருக்கு முன்னால் உறுதியான குரலில், மாமி, நான் யாரையும் அசௌகரியப்படுத்தவில்லை. நான் முன்கூட்டியே தெளிவாக தெரிவிக்கிறேன் என்றேன். சுசீலா அத்தை நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து, தெளிவுபடுத்தும் பெரியவள் வந்துவிட்டாள். உர்மிளா, உன் மருமகள் பேங்க் மேனேஜர் போல இருக்கிறாள், ஒவ்வொரு மூச்சுக்கும் வட்டி போடுவாள் என்றார். அனைவரும் சிரித்தனர். இந்த முறை அந்த சிரிப்பு என்னை ஆழமாக தாக்கியது. ஆனால் நான் காவ்யாவை பார்த்து, ஒரு பாட்டில் மட்டும் அனுப்புங்கள், மற்ற பாட்டில்களை திறக்கும் முன் மீண்டும் உறுதிப்படுத்துங்கள் என்றேன். கீழே இறங்கும்போது என் உள்ளங்கைகள் குளிர்ந்து போயிருந்தன. விஷயம் கைமீறிப் போகிறது என்பது எனக்கு தெரிந்தது. சிஸ்டத்தில் பார்த்தபோது மேல் மேஜையின் பில் 75,000 ரூபாயை தாண்டியிருந்தது. மெயின் கோர்ஸ் இன்னும் மிச்சமிருந்தது. கபீர் எவ்வளவு என்று கேட்டான். 75,000 என்றேன். அவன் கரண்டியை பிடித்துக்கொண்டே கண்களை மூடினான். ஒருவேளை கோபத்தை அடக்கிக் கொண்டிருக்கலாம். பிறகு, எல்லாம் ரெக்கார்டில் இருக்கிறது. ஆம், விலை உயர்ந்த ஐட்டங்களை உறுதிப்படுத்திக் கொண்டோம், அது சரி என்றான். அவன், இன்று நாம் தடுமாறினால் இந்த உணவகம் எப்போதும் நம்முடையதாக இருக்காது என்றான். அவனது அந்த வார்த்தை எனக்குள் தைரியத்தை விதைத்தது. நான் கவுண்டருக்கு திரும்பினேன். இரவு காலை 8 மணி ஆகியிருந்தது. கீழே வாடிக்கையாளர்கள் மெதுவாக சாப்பிட்டு முடித்துக் கொண்டிருந்தனர். புதியவர்களும் வந்திருந்தனர். வெளியே போர்டின் வெளிச்சம் மின்மினிப் பூச்சிகளைப் போல ஜொலித்தது. உள்ளே மசாலா வாசனையும் பில்லிங் மெஷினின் சத்தமும் மேலிருந்து வரும் சிரிப்பொலியும் ஒரு விசித்திரமான கலவையை உருவாக்கின. மேலிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது. இன்னும் 2 பிளேட் மட்டன் பிரியாணி ரிப்பீட். குழந்தைகளுக்காக ஐஸ்கிரீம், இனிப்பில் ரப்ரி ஜிலேபி, ஃபர்னி, குலாப் ஜாமுன் என அனைத்தும் வேண்டும். நான் ஃபில்லை பார்த்தேன். 1,20,000 ரூபாய்க்கு மேல். நான் காவ்யாவை அழைத்தேன். கவனமாகக் கேள். இனிவரும் எந்த ஆர்டராக இருந்தாலும் மேஜைக்கு சென்று பில் 1,00,000 தாண்டிவிட்டது என்று தெளிவாகச் சொல். அவர்கள் ஆர்டரை தொடர விரும்புகிறார்களா என்று பணிவாகவும் தெளிவாகவும் கேள். காவ்யா பயந்தாள். மேம், உங்கள் மாமியார் கோபித்துக் கொள்வார். விதிமுறைப்படி வேலை செய். யாருடைய கோபத்தினாலும் உனக்கு வேலை போகாது என்றேன். அவள் மேலே சென்றாள். 3 நிமிடங்களுக்குப் பிறகு அவள் பதற்றத்துடன் கீழே வந்தாள். மேம், அவர்கள் என்னை திட்டிவிட்டார்கள். வேலைக்காரியாக இருந்து கொண்டு வீட்டுக்காரர்களிடமே பில் பற்றி பேசுகிறாயா என்று அவர்கள் என்னை திட்டியதாகச் சொன்னாள். நிதின் சார் என் வீடியோவையும் எடுத்தான். எனக்குள் ஏதோ ஒன்று தவித்தது. ஒரு வாடிக்கையாளர் ஊழியரிடம் தவறாக நடந்து கொண்டால் உரிமையாளர் முன்னால் வந்து நிற்க வேண்டும். ஆனால் அந்த வாடிக்கையாளர் உறவினராக இருக்கும்போது விஷயம் இன்னும் நஞ்சாகிறது.
நான் காவ்யாவிற்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு நீ கீழே இரு, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று மேலே சென்றேன். இந்த முறை நான் கதவை தட்டவில்லை. உள்ளே சென்று நேரடியாக, தயவு செய்து ஊழியர்களிடம் உயர்குரலில் பேசாதீர்கள், அவர்கள் தங்கள் வேலையைத்தான் செய்கிறார்கள் என்றேன். நிதின் மொபைலை கீழே இறக்கிவிட்டு, அடேங்கப்பா, இப்போது நாங்கள் ஊழியர்களிடம் கூட பேசக்கூடாதா என்றான். மரியாதையுடன் பேசலாம், மிரட்டி அல்ல என்றேன். மகேந்திர காக்கா, மருமகளே, நீ சூழலை சீர்குலைக்கிறாய் என்றார். நான் மேஜையை பார்த்தேன். பாதி உணவு வீணாகியிருந்தது. பல தட்டுகள் வெறும் சுவை பார்க்க மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருந்தன. நான் ஒரு பாட்டில் மதுவுக்குத்தான் அனுமதி அளித்திருந்தேன், ஆனால் பல பாட்டில்கள் காலியாகி அடுத்தது திறக்கப்பட்டிருந்தது. நான் ராகேஷைப் பார்த்தேன். அவன் பயத்துடன், மேம் காக்காஜி, அவரே கவுண்டரிலிருந்து வாங்கினார், கபீர் சார்தான் அனுமதி கொடுத்ததாகச் சொன்னார் என்றான். அது பொய் என்பது எனக்கு தெரியும். அந்த பொய்யை அவ்வளவு எளிதாகச் சொன்னது எனக்கு அருவருப்பை தந்தது. நான் அமைதியான ஆனால் தெளிவான குரலில், இரண்டாவது பாட்டிலும் பில்லில் சேரும், இனி என் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் எந்த மதுவும் திறக்கப்படாது என்றேன். சுசீலா அத்தை கைதட்டினார். வா, எழுத்துப்பூர்வமான அனுமதியா? உர்மிளா, உன் வீட்டு மருமகள் கலெக்டர் ஆகிவிட்டாள். உர்மிளாதேவி மென்மையான ஆனால் அழுத்தமான குரலில், அனன்யா நிறுத்து. இன்றைய தினம் என் மூக்கை அறுத்து விடாதே, அவமானப்படுத்தாதே. நான் அவரை பார்த்தேன். மாமி, எனக்கும் ஒரு மூக்கு இருக்கிறது. இந்த உணவகம் என் கடின உழைப்பாலும் உருவானது. அவர் முகத்தில் ஒரு கணம் அவநம்பிக்கை தெரிந்தது. இதையெல்லாம் நான் அனைவர் முன்னிலையிலும் சொல்வேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மருமகளாக இருந்து கொண்டு சமமாக பேசுகிறாயா என்று கேட்டார். நான் உடனே பதிலளித்தேன். மனைவியாக இருந்து கொண்டு கூட்டாண்மை பற்றி பேசுகிறேன். அறையின் காற்று கனமானது. சில உறவினர்கள் அமைதியாகிவிட்டனர். ஆனால் சிலருக்கு அமைதி என்றால் பயம். அதனால் அவர்கள் சத்தத்தை அதிகப்படுத்தினார்கள். நிதின், பாபி, ரிலாக்ஸாக இருங்கள். பணத்தை பற்றி இவ்வளவு பேசாதீர்கள், கடைசியில் மாமிதானே இருக்கிறார் என்றான். நான் அவனை பார்த்து, யார் பணம் செலுத்துவார்கள் என்பதையும் தெளிவுபடுத்திவிடுங்கள் என்றேன். இதைக் கேட்டதும் மகேந்திர காக்கா சிரித்துக்கொண்டே கிளாஸை உயர்த்தினார். அட, முதலில் சாப்பிடவிடு, பில் பற்றி பிறகு பார்க்கலாம். நான், சரி, ஆனால் பிறகு பில் பற்றிச் சொல்லவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது என்றேன். நான் கீழே வந்தேன். பிறகு யாரும் சொல்லக்கூடாது என்ற என் வாக்கியமே என் காதுகளில் ஒலித்தது. ஒருவேளை நான் என்னையே தயார்படுத்திக் கொண்டிருக்கலாம். இரவு காலை 9 மணிக்கு மேல் கீழே வாடிக்கையாளர்கள் குறையத் தொடங்கினர். பணியாளர்கள் களைப்படைந்திருந்தனர். கிச்சனில் கபீரின் குரல் முன்போல அமைதியாக இல்லை. மேலே இருந்த டேபிளால் மற்ற ஆர்டர்களும் பாதிக்கப்படுவதால் அவன் ஒவ்வொரு தட்டையும் தானே மேற்பார்வை செய்தான். ஒரு புதிய உணவகத்திற்கு இதுதான் கடினமான விஷயம். ஒழுங்கற்ற ஒரு பெரிய டேபிள் முழு சேவையையும் சீர்குலைத்துவிடும். இருந்தாலும் மற்ற வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படாதவாறு நாங்கள் முழுமையாக கவனித்துக் கொண்டோம். இரவு காலை 9:30 மணிக்கு நான் மேல்தளத்தின் பில்லை பார்த்தேன். அது 1,60,000 ரூபாயை தாண்டியிருந்தது. என் நெஞ்சில் யாரோ கல்லை வைத்தது போல் இருந்தது. இந்த தொகை எங்களுக்கு வெறும் ஒரு இரவு விற்பனை மட்டுமல்ல, இது பல நாட்களின் உழைப்பு. எல்லாவற்றிற்கும் மேலாக இது வேண்டுமென்றே உயர்த்தப்பட்ட பில். பணம் கட்ட வேண்டியதில்லை என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு விலை உயர்ந்த ஐட்டத்தையும் ஆர்டர் செய்தார்கள். இரவு காலை 10 மணியளவில் மேலே இருந்து வந்த சத்தங்கள் குறையத் தொடங்கின. குழந்தைகள் நாற்காலியிலேயே தூங்கத் தொடங்கினர். சுசீலா அத்தை கடைசி ரீலை எடுத்தார். மகேந்திர காக்கா ஏப்பம் விட்டுக்கொண்டு, பார்வதி, இனி கிளம்புவோம் என்றார். நிதின் சிரித்துக்கொண்டே, ரிவ்யூவில் 4 நட்சத்திரங்கள் தருவேன். பில் கேட்டதற்காக ஒரு நட்சத்திரத்தை குறைப்பேன் என்றான். நான் பில்ல பிரிண்ட் செய்தேன். அந்தச் சீட்டு நீளமாக இருந்தது. அதில் ஒவ்வொரு ஆர்டர், நேரம், ஐட்டம், மது பாட்டில், இனிப்பு, வரி என அனைத்தும் தெளிவாக பதிவாகியிருந்தது. என் கையில் இருந்த அந்த தாள் மிகவும் பாரமாக தெரிந்தது. நான் கவுண்டரில் நின்று 1 நிமிடம் கண்களை மூடினேன். பிறகு மேலே சென்றேன். நான் அறைக்குள் நுழைந்தபோது அவர்கள் அனைவரும் கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தனர். யாரோ பர்ஸை எடுக்க, யாரோ குழந்தைகளை அழைக்க, யாரோ மீதமுள்ள இனிப்புகளை பார்சல் கட்ட சொல்லிக் கொண்டிருந்தனர். பில் என்ற விஷயமே நடக்காதது போல அவர்கள் நடந்து கொண்டனர். ஒரு திருமண விருந்திலிருந்து கிளம்புவது போல அவர்கள் கிளம்பிக் கொண்டிருந்தனர். நான் மேஜை அருகில் சென்று, அத்தை, காக்கா, இதோ உங்கள் டேபிளின் பில். மொத்த தொகை 1,67,500 ரூபாய். தொடக்க விழாவிற்கான சலுகை ஏற்கனவே கழிக்கப்பட்டுவிட்டது என்றேன். முதலில் யாரும் அதை கவனிக்கவில்லை அல்லது கவனிக்க விரும்பவில்லை. பிறகு சுசீலா அத்தை என் கையிலிருந்து பில்லை பிடுங்கினார். அவரது கண்கள் அந்த தொகையிலேயே நிலைத்தன.
முகம் மாறியது. இது என்ன கேலிக்கூத்து? நான், இது கேலியல்ல அத்தை. நீங்கள் ஆர்டர் செய்த உணவிற்கான பில்தான் இது என்றேன். மகேந்திர காக்கா கண்களை சுருக்கினார். 1,60,000 ரூபாயா? எங்களை சுரண்டுகிறாயா? நான், காக்கா, அனைத்து ஐட்டங்களும் மெனு விலையில்தான் இருக்கின்றன. விலை உயர்ந்த ஐட்டங்களை ஆர்டர் செய்யும்போதே பணியாளர்கள் உறுதிப்படுத்தினார்கள் என்றேன். நிதின் மொபைலை எடுத்தான். கண்டென்ட் கிடைத்துவிட்டது. சொந்தக்காரர்களை சுரண்டும் உணவகம். நான் அவனை பார்த்து இமைக்காமல் கேட்டேன். வீடியோ எடு, ஆனால் முழு உண்மையைச் சொல். நீங்கள் என்னவெல்லாம் ஆர்டர் செய்தீர்கள் என்பதையும் சொல். உர்மிளாதேவி அமைதியாக இருந்தார். அவரது அமைதி எனக்கு அதிக பயத்தை தந்தது. அவர் பில்லை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் முகத்தில் ஆச்சரியமில்லை, வெறும் அசௌகரியம் மட்டுமே இருந்தது. ஒரு திட்டம் தங்களுக்கு தகுந்தபடி நடக்கவில்லையென்றால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அவர் மெல்லிய குரலில், அனன்யா, பில்லை எடுத்துவிடு என்றார். நான் கேட்டேன், ஆனால் அமைதியாக இருந்தேன். அவர் மீண்டும் அழுத்தமாகச் சொன்னார், பில்லை எடுத்துவிடு. வீட்டுக்காரர்கள் அல்லவா, தொடக்க விழாவன்றே இப்படியா பணம் கேட்பாய்? ஊர் என்ன சொல்லும்? எனக்குள் ஒரு விசித்திரமான அமைதி குடியேறியது. பல நாட்களாக நான் பயந்து கொண்டிருந்த தருணம் இது. பயம் உண்மையாக மாறும்போது சில நேரங்களில் பயமே இல்லாமல் போய்விடுகிறது. நான், ஊர் என்ன சொல்லும் என்பது எனக்கு தெரியாது என்றேன். ஆனால் வங்கி பணம் கேட்கும், சப்ளையர்கள் பணம் கேட்பார்கள், ஊழியர்கள் சம்பளம் கேட்பார்கள், மின்சார வாரியம் பில் அனுப்பும். அவர்களிடமெல்லாம் வீட்டுக்காரர்கள் சாப்பிட்டுச் சென்றதால் பணம் வரவில்லை என்று என்னால் சொல்ல முடியாது. சுசீலா அத்தை ஆவேசமானார். உர்மிளா, உன் மருமகள் எங்களை திருடர்களாக்குகிறாள், இதை பார்த்து கொண்டிருக்கிறாயா? நான் உடனே, நான் யாரையும் திருடன் என்று சொல்லவில்லை. நான் பணம் மட்டுமே கேட்கிறேன் என்றேன். மகேந்திர காக்கா நாற்காலியை விட்டு எழுந்தார். பணமா? நாங்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? கபீரை நாங்கள் குழந்தையிலிருந்து பார்த்திருக்கிறோம். அதனால்தான் அவன் எங்களின் கடின உழைப்பை புரிந்து கொள்வான் என்று நினைத்தோம். நான் பதில் சொல்வதற்குள் கபீர் அறைக்குள் வந்தான். அவன் இன்னும் சமையல் உடையில் இருந்தான். நெற்றியில் வியர்வை, கண்களில் சோர்வு, ஆனால் முகம் உறுதியாக இருந்தது. காவ்யா அவனுக்கு சைகை செய்திருக்க வேண்டும். அவன் அறை முழுவதும் பார்த்தான். சிதறிக் கிடக்கும் தட்டுகள், காலி மது பாட்டில்கள், பாதியிலேயே விடப்பட்ட உணவு மற்றும் என் கையில் இருந்த பில். அவன் தன் தாயை பார்த்தான். அம்மா, ஏன் பில் கட்டப்படவில்லை? உர்மிளாதேவி தழுதழுக்கும் குரலில், கபீர், நீயுமா? நான் உனக்காகத்தானே உறவினர்களை அழைத்தேன். உன் உணவகத்திற்கு பெயர் கிடைக்கட்டும் என்றுதான் நான் செய்தேன். ஆனால் நீங்கள் இருவரும் எங்களையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறீர்களா? கபீர் பெருமூச்சு விட்டான். அம்மா, இலவசமாக உணவு பரிமாறுவதால் பெயர் வராது. உழைப்பால்தான் பெயர் வரும். ஆசிர்வாதம் செய்ய வந்தவர்கள் ஏன் 1,00,000 ரூபாய் பில்லை தராமல் கிளம்ப நினைக்கிறார்கள்? மகேந்திர காக்கா நாக்கை கவனித்து பேசு பையனே, நாங்கள் உன் பெரியவர்கள் என்றார். கபீர் முதல்முறையாக சிறிதும் தயக்கமின்றி சொன்னான், பெரியவர்கள் என்பதால்தான் நீங்கள் முதலில் பணம் செலுத்தியிருக்க வேண்டும். அப்போதுதான் சிறியவர்கள் உழைப்பை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். அறை அதிர்ந்தது. சுசீலா அத்தை மேஜையில் ஓங்கி அடித்தார். உர்மிளா, உன் மகனை இந்த மருமகள் முழுவதுமாகத் தன் வசமாக்கிவிட்டாள். இன்று தாயின் மரியாதையும் போய்விட்டது. நிதின் போனை ஆன் செய்துவிட்டு, நான் லைவ் செய்கிறேன். ஒரு குடும்பத் தொழிலில் உறவினர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மக்கள் பார்க்கட்டும் என்றான். நான் உடனே, தயவு செய்து அனுமதியின்றி உணவகத்திற்குள் லைவ் செய்யாதீர்கள், இங்கே மற்ற வாடிக்கையாளர்களும் இருக்கிறார்கள் என்றேன். ஏன்? உண்மையைச் சொல்ல பயப்படுகிறாயா என்று அவன் கத்தினான். கபீர் அவனை நோக்கிச் சென்று, உண்மை தெரிய வேண்டுமா? மேஜையில் இருப்பவற்றையும் காட்டு. 3 பிளேட் லாப்ஸ்டர், 2 பாட்டில் சிங்கிள் மால்ட், ரெட் ஸ்னாப்பர், மட்டன் பிரியாணி, இனிப்புகள் என அனைத்தையும் காட்டு. பிறகு நாங்கள் சுரண்டுகிறோம் என்று சொல் என்றான். நிதின் ஒரு கணம் திகைத்தான். பிறகு கேமராவை என் பக்கம் திருப்பி, பாருங்கள், இதுதான் உணவகத்தின் உரிமையாளர்கள். உறவினர்களை அழைத்துவிட்டு பில் கொடுத்து பழிவாங்குகிறார்கள் என்றான். நான் என் போனை எடுத்து ரெக்கார்டிங் ஆன் செய்தேன். நான் தெளிவாகச் சொன்னேன், இன்று தேதியில் அன்னகூட் கிச்சனின் மேல் பிரைவேட் அறையில் 15 பேர் மெனுவிலிருந்து ஆர்டர் செய்துள்ளனர். அனைத்து ஆர்டர்களும் பில்லிங் சிஸ்டத்தில் உள்ளன. பணியாளர்கள் விலை உயர்ந்த உணவுகளை பரிமாறும் முன் உறுதிப்படுத்திக் கொண்டனர். இப்போது பில்லை தந்தால் பணம் செலுத்த மறுக்கிறார்கள். எனவே யாரும் ஆதாரமின்றி தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு முன் உண்மைகளை சரிபாருங்கள். நான் இப்படிச் சொன்னதும் அந்த அறையின் சூழலே மாறியது. இதுவரை சத்தமிட்டுக் கொண்டிருந்த சிலர் பின்வாங்கினர்.
அவர்கள் ஏதோ எங்களை வெட்கப்பட வைத்து அடக்கிவிடலாம் என்று நினைத்தார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் செய்வோம் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. உர்மிளாதேவி என்னை பார்த்து முறைத்தபடி, உன் சொந்த மாமியாரையே தமாஷா நாடகம் ஆக்குகிறாயா என்றார். நான் மெதுவாக, நான் நாடகம் செய்யவில்லை மாமி, நான் பிள்ளைத்தான் கொடுத்திருக்கிறேன் என்றேன். கபீர் பிள்ளை எடுத்து மகேந்திர காக்காவின் முன்னால் வைத்தான். காக்கா, பணம் செலுத்துங்கள். கார்டு, UPI, கேஷ் மைனஸ் எது உங்களுக்கு வசதியோ அது. மகேந்திர காக்கா பிள்ளை தள்ளிவிட்டு, ஒரு பைசா கூட தரமாட்டேன். இவ்வளவு சாப்பிட்டோம் என்று முதலில் நிரூபி என்றார். நான் சிஸ்டம் ரெக்கார்ட், கிச்சன் டிக்கெட், கேமரா மைனஸ் இவை எல்லாமே சாட்சி என்றேன். நிதின், சரி, போலீஸை கூப்பிடு, பார்ப்போம் யார் யாரை பிடிப்பது என்றான். கபீர் அமைதியாக, நீங்கள் பணம் செலுத்திவிட்டால் போலீஸ் தேவைப்படாது என்றான். சுசீலா அத்தை மீண்டும், இது அவமானம். வீட்டுக்காரர்களிடம் பணம் கேட்பது அவமானம் என்று கத்தினார். நான் முதல் முறையாக உரத்த, ஆனால் நிதானமான குரலில், பணம் தராமல் கிளம்புவது அவமானம் இல்லையா? எங்கள் 4 வருட உழைப்பை இலவசம் என்று நினைப்பது அவமானம் இல்லையா? ஊழியர்களை திட்டுவது அவமானம் இல்லையா? பணம் தர வேண்டியிருக்காது என்ற ஒரே காரணத்திற்காக விலை உயர்ந்த உணவுகளை ஆர்டர் செய்தது என்ன என்று கேட்டேன். அந்த அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. ஒருவேளை என் வார்த்தைகள் உண்மையை அப்படியே நிர்வாணமாக காட்டியிருக்கலாம். ஆனால் உண்மையைச் சொன்னால் எல்லோரும் வருந்துவதில்லை, பலர் இன்னும் ஆக்ரோஷமாக மாறுவார்கள். மகேந்திர காக்கா போனை எடுத்தார். சரி, பணம் வேண்டுமென்றால் வாங்கு. ஆனால் நாளை முதல் உன் உணவகத்தின் கதியை நீயே பார். ஃபுட் டிபார்ட்மெண்டில் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கு கெட்டுப்போன உணவுகள் கிடைப்பதாக புகார் கொடுப்பேன். புதிய உணவகம் பெயர் கெட்டுப்போக அதிக நேரம் ஆகாது என்றார். சுசீலா அத்தை, நான் குரூப்பில் எழுதுவேன், மருமகள் உறவினர்களை அவமானப்படுத்தினாள் என்று. உன்னிடம் யாரும் கால் வைக்க மாட்டார்கள் என்றார். நிதின், கூகுள் ரிவ்யூவில் 1 ஸ்டார், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட், ஃபுட் பிளாகர்களுக்கு டேக் செய்வேன். இன்று பிசினஸ் இப்படித்தான் மூடும் என்றான். அவர்கள் சொன்னதைக் கேட்டு என் முதுகெலும்பில் ஒரு குளிர் ஓடியது. விஷயம் பிள்ளை தாண்டிச் சென்றுவிட்டது. அவர்கள் வெறும் பணத்தை மட்டும் சேமிக்க நினைக்கவில்லை, நாங்கள் எல்லைகளை வரையறுத்ததற்காக எங்களை தண்டிக்க நினைத்தார்கள். இலவச உணவு கிடைக்காததால் இப்போது எங்கள் நற்பெயரை உணவாக உண்ண நினைக்கிறார்கள். கபீர் தாயை பார்த்தான். அவன் குரல் மெதுவாக இருந்தது, ஆனால் அதில் ஆழ்ந்த வலி இருந்தது. அம்மா, நீங்கள் ஏதேனும் சொல்லப் போகிறீர்களா? உர்மிளாதேவி முகத்தை திருப்பிக் கொண்டார். நான் என்ன சொல்வது? நீங்கள்தான் விஷயத்தை பெரிதாக்கிவிட்டீர்கள். அமைதியாக மன்னித்துவிட்டு விட்டுக் கொடுத்தால் என்ன குறைந்துவிடும்? கபீர், குறைந்துவிடாது அம்மா, ஆனால் அந்த வாழ்க்கை பொல்லையாகிவிடும் என்றான். அவனது வார்த்தைகள் உர்மிளாதேவியை பாதிக்கவில்லை என்பதை நான் கவனித்தேன். உறவினர்கள் முன்னால் தங்களுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை மட்டுமே அவர் பார்த்தார். மகனின் கடின உழைப்பை பார்க்கவில்லை. பல விவாதங்களுக்குப் பிறகு மகேந்திர காக்கா தனது பையிலிருந்து சில ரொக்கப் பணத்தை எடுத்தார். சுசீலா அத்தையும் மடியிலிருந்து பர்ஸை எடுத்தார். மற்றவர்களும் சேர்ந்து பணத்தை வைத்தனர். மொத்தம் 10,000 ரூபாய் மட்டுமே இருந்தது. மகேந்திர காக்கா நோட்டுகளை மேஜை மீது வீசினார். இதோ இவ்வளவுதான், மீதியை குடும்பம் என்று நினைத்து மறந்துவிடு. கபீர் அந்த நோட்டுகளை எடுக்காமல் வைத்திருந்தான். முழு தொகையும் செலுத்தப்பட வேண்டும். மகேந்திர காக்கா, என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்றார். நிலைமை மீண்டும் மோசமாகலாம். கீழே சில வாடிக்கையாளர்கள் இன்னும் இருந்தனர். பணியாளர்கள் களைப்படைந்து பயந்திருந்தனர். நான் கபீரின் கையை மெதுவாக அழுத்தினேன். முழுத்தொகையும் கிடைக்காதது வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் உணவகத்தில் மேலும் ஒரு காட்சியை உருவாக்குவது ஆபத்தானது. நான், சரி, இப்போதைக்கு இந்த தொகையை வாங்கிக் கொள்கிறோம். மீதித் தொகை நிலுவையில் இருக்கும், அது பில்லில் பதிவாகும் என்றேன். சுசீலா அத்தை, நிலுவைத் தொகையை உறவினர்களிடம் வசூலிப்பாயா என்றார். நான் அவர் கண்களை பார்த்து, ஆம், ஏனென்றால் நீங்கள் முழுத்தொகையையும் செலுத்தவில்லை என்றேன். நிதின் சிரித்துக்கொண்டே, ரொம்ப வருத்தப்படுவாய் அண்ணி என்றான். அவர்கள் கிளம்பத் தொடங்கினர். சுசீலா அத்தை ஒரு இனிப்பு பெட்டியை எடுக்க முயன்றார். நான் ஒரு எதிரியை பார்ப்பது போல என்னை பார்த்துவிட்டுச் சென்றார். மகேந்திர காக்கா வாசலில் நின்று கபீரிடம், இன்று நீ உன் இரத்தத்தையே அந்நியமாக்கிவிட்டாய். வியாபாரத்தில் உறவினர்களின் ஆசி தேவை சபிக்கப்படக்கூடாது என்பதை நினைவில் கொள் என்றார். கபீர், பில்லை கட்டுவதை விட விலையுயர்ந்த ஆசி எதுவோ அது சாபத்திலிருந்து வேறுபட்டதல்ல என்று பதிலளித்தான். உர்மிளாதேவி கடைசியாக வெளியேறினார். அவர் என்னை பார்க்கவில்லை. கபீரிடம் மட்டும், இன்று நீ மிகவும் மாறிவிட்டாய் என்றார்.
கபீர் மெதுவாக, ஆம் அம்மா, ஒருவேளை இன்றுதான் முதன்முதலில் நான் நிதானமாக இருக்கிறேன் என்றான். அவர் சென்றுவிட்டார். மேலறை ஒரு போர்க்களம் போலத் தெரிந்தது. மேஜையில் கரைகள், தரையில் டிஷ்யூ காகிதங்கள், நாற்காலிகளில் சட்னி, காலியான பாட்டில்கள், பாதியிலேயே விடப்பட்ட உணவுகள். காவ்யா கதவருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். ராகேஷ் அமைதியாக தட்டுகளை எடுத்துக்கொண்டிருந்தான். கீழே கவுண்டரில் பில்லிங் மெஷின் திரை இன்னும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. மீதி பணம் இன்னும் வரவேண்டியிருந்தது. நான் பணத்தை எண்ணினேன். 10,000 ரூபாய் மட்டுமே இருந்தது. பில்லோ 1,60,000க்கும் மேல். உள்ளுக்குள் சோகமும் அவமானமும் இருந்தாலும் அதைவிட களைப்புதான் அதிகமாக இருந்தது. கபீர் தனது செஃப்கோட்டை கழற்றிவிட்டு நாற்காலியில் அமர்ந்தான். தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டான். நான் அவன் அருகில் சென்றேன். சிறிது நேரம் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். பிறகு அவன், என்னை மன்னித்துவிடு அனன்யா, என் அம்மா என்று தொடங்கினான். நான் அவனை தடுத்து நிறுத்தினேன். நீ மன்னிப்பு கேட்கத் தேவையில்லை. இன்று நீ என் பக்கத்தில் உறுதியாக நின்றாய், அதுவே போதும். அவனது கண்கள் சிவந்திருந்தன. அம்மா கடைசி நேரத்தில் புரிந்துகொள்வார் என்று நினைத்தேன். எனக்காகவாவது பேசுவார் என்று எதிர்பார்த்தேன் என்றான். நான் மெதுவாக, சிலர் தங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளின் உழைப்பை அல்ல. அவர்களுக்கு பிள்ளைகளின் வெற்றியின் மீது மட்டும் அதிகாரம் வேண்டும் என்றேன். அவன் என்னை பார்த்தான். ஒருவேளை அந்த வாக்கியம் அவனை காயப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இரவு நள்ளிரவு 1 மணியளவில் நாங்கள் உணவகத்தை மூடினோம். பணியாளர்களுக்கு ஓவர் டைம் சம்பளம் தருவதாக கூறினோம். காவ்யாவிடம் பயப்படத் தேவையில்லை என்றும், ராகேஷிடம் அவன் தவறுதலாக 2வது பாட்டிலை கொடுத்தது பற்றி அவனிடம் பேசினேன். ஆனால் இனிமேல் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் எதையும் செய்யாதீர்கள். அனைவரும் அமைதியாக தலையசைத்தனர். மகிழ்ச்சியுடன் தொடங்கிய தொடக்க விழா இப்போது அடர்ந்த புகையைப் போல மனதை சூழ்ந்திருந்தது. வீடு திரும்பும்போது காரில் இசை இல்லை. லக்னோவின் வீதிகள் இரவில் அமைதியாக இருந்தன. கோமதி நகரின் விளக்குகள் பின் தங்கிவிட்டன. உர்மிளா தேவி எங்களை விட முன்னதாகவே வீடு வந்து சேர்ந்திருந்தார். நாங்கள் கதவை திறந்தபோது அவர் ஹாலில் அமர்ந்திருந்தார். அவர் புடவையை கூட மாற்றவில்லை. முகத்தில் களைப்பு இருந்தது, ஆனால் வருத்தம் இல்லை. எங்களை பார்த்ததும், இன்று நீங்கள் இருவரும் எனக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திவிட்டீர்கள் என்றார். கபீர் காலணிகளை கழற்றிக்கொண்டே, அம்மா, எங்கள் உழைப்பை அவமானப்படுத்தியது யார் என்று கேட்டான். அவர், உறவினர்களை கடிந்து கொண்டீர்கள், பிள்ளை தூக்கிக் கொடுத்தீர்கள், ரெக்கார்டிங் செய்தீர்கள். இதுவா பண்பாடு என்றார். நான், பண்பாடு என்பது ஒருவர் நம்மை துன்புறுத்தும்போது அதை தட்டிக் கேட்காமல் நன்றி சொல்வதல்ல என்றேன். உர்மிளா தேவி என் பக்கம் திரும்பி, நீ பேசாதே. என் மகனின் மனதில் நீதான் நஞ்சை ஊற்றியிருக்கிறாய். முன்பு கபீர் இப்படி இல்லை என்றார். கபீர் முதல் முறையாக உரத்த குரலில், முன்பு நான் பயந்திருந்தேன் அம்மா, அதனால்தான் அப்படி இல்லை என்றான். இதைக் கேட்ட உர்மிளா தேவி அதிர்ந்து போனார். அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவை சுயக்கட்டுப்பாட்டை இழந்ததற்கான கண்ணீரே தவிர வருத்தத்திற்கானவை அல்ல. அவர், சரி, இனி நீங்கள் உங்கள் வியாபாரத்தை நடத்துங்கள். உறவுகளின் தேவை வரும்போது அப்போது தெரியும் என்றார். கபீர் எதுவும் சொல்லாமல் அறைக்குள் சென்றான். நான் அவனை பின்தொடர்ந்தேன். அன்று இரவு நாங்கள் படுக்கையில் கிடந்தோம், ஆனால் உறக்கம் வரவில்லை. போன் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் செய்திகள் வந்து குவிந்தன. இன்று நடந்தது மிகவும் மோசம். பெரியவர்களிடம் இப்படி பணம் கேட்பதா? மருமகள் வீட்டின் சூழலையே கெடுத்துவிட்டாள். கபீருக்கு புரிய வையுங்கள். உர்மிளா அக்காவின் வயதை பார்த்திருக்க வேண்டாமா? அந்த 15 பேர் என்ன சாப்பிட்டார்கள் என்று யாரும் கேட்கவில்லை. பில் எவ்வளவு என்று யாரும் கேட்கவில்லை. பணம் முழுமையாக செலுத்தப்பட்டதா என்றும் யாரும் கேட்கவில்லை. குடும்பத்தில் நடப்பது எதுவோ அது உண்மையல்ல. சத்தமாக பேசுபவர் எதை சொல்கிறாரோ அதுவே உண்மையாக்கப்படுகிறது. நான் போனை அணைத்து விட்டேன். ஆனால் அடுத்த நாள் காலை நான் உணவகத்திற்கு சென்றபோதுதான் தெரிந்தது, அந்த இரவு வெறும் ஆரம்பம் மட்டுமே என்று. உண்மையான தாக்குதல் இப்போதுதான் தொடங்கவிருந்தது. கதவை திறந்ததும் எங்கள் கூகுள் லிஸ்டிங்கில் 5 புதிய ஒரு நட்சத்திர விமர்சனங்கள் வந்திருந்ததைக் கண்டேன். வார்த்தைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தன. விலை அதிகம், கசப்பான அணுகுமுறை, சொந்தக்காரர்களையே சுரண்டுகிறார்கள், சுகாதாரம் சந்தேகம், புதிய உணவகம், ஆனால் ஆணவம் அதிகம். அதில் 3 பெயர்களை என்னால் அடையாளம் காண முடிந்தது. நிதின், அவனது மனைவி மற்றும் மகேந்திர காக்காவின் மகனின் அக்கவுண்ட். மற்ற 2 போலியானவை போல தெரிந்தன. நான் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்கும்போதே காவ்யா பதற்றத்துடன் ஓடி வந்தாள். மேம், வெளியே சில பேர் வந்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்புத் துறையிலிருந்து ஃபுட் சேஃப்டி வந்திருப்பதாகவும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார்கள்.
என் கையிலிருந்த போன் நழுவி விழுந்தது. நேற்றிரவு கொடுக்கப்பட்ட மிரட்டல் இன்று காலையிலேயே கதவுப்படியில் வந்து நின்றது. காவ்யாவின் குரலைக் கேட்டதும் என் உடலுக்குள் ஏதோ ஒன்று உறையத் தொடங்கியது. உணவு பாதுகாப்புத்துறை ஃபுட் சேஃப்டி குழுவினர் உணவகம் திறந்த மறுநாளே காலை நேரத்தில் வந்திருந்தனர். அதுவும் மகேந்திர காக்கா முந்தைய இரவு மிரட்டிய அதே புகாரைத்தான் அவர்கள் சுமந்து வந்திருந்தனர். நான் என் முகத்தில் பதற்றத்தை தெரியவிடவில்லை. காவ்யா ஏற்கனவே நடுங்கிக் கொண்டிருந்தாள். நானும் பயந்து போனால் முழு ஊழியர்களும் சிதறிவிடுவார்கள். நான் மெதுவாக எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டேன். மேம், 3 அதிகாரிகள், கூடவே ஒரு உள்ளூர் ஊழியர். வெளியே வாடிக்கையாளர்களும் உட்கார்ந்திருக்கிறார்கள், எல்லாரும் பார்க்கிறார்கள் என்றாள். நான் ஆழமாக மூச்சை இழுத்தேன். அவர்களை பணிவுடன் உட்காரவை. தண்ணீர் கொடு. கபீர் சாரை கூப்பிடு. நான் சொல்லும் வரை யாரும் எதையும் பேச வேண்டாம் என்றேன். நான் எங்களுடைய சிறிய அலுவலக அறைக்குச் சென்றேன். அங்கேதான் அனைத்து கோப்புகளையும் வைத்திருந்தோம். எல்லாவற்றிற்கும் நகல் எடுப்பது, ஒவ்வொரு இன்வாய்ஸ், உரிமம், சப்ளையர் விவரம் என தனித்தனி ஃபோல்டர்களில் வைத்திருப்பது என் பழக்கம். கபீர் பலமுறை, இதை எதற்கு இவ்வளவு பத்திரமாக செய்கிறாய் என்று கேலி செய்திருக்கிறான். அப்போது நான், உன்னுடைய இந்த ஃபைல்கள் ஒரு நாள் நம்மை காப்பாற்றும் என்று சொல்வேன். அப்போது நாங்கள் சிரித்தோம். ஆனால் அந்த காலை வேளையில் அந்த நாள் உண்மையிலேயே வந்துவிட்டது என்று உணர்ந்தேன். உணவு பாதுகாப்பு உரிமம், வர்த்தக உரிமம், ஜிஎஸ்டி ஆவணங்கள், ஊழியர்களின் உடல்நலப் பரிசோதனை அறிக்கை, கிச்சன் டீப் கிளீனிங் லாக், ஃப்ரிட்ஜ் வெப்பநிலை பதிவேடு, மாஸ்க் மற்றும் சீஃபுட் சப்ளையர் இன்வாய்ஸ் என அனைத்தையும் எடுத்து மேஜையில் வைத்தேன். கபீர் கிச்சனில் இருந்து வந்தான். அவன் கண்களில் உறக்கமில்லை, ஏனெனில் அவனும் இரவு முழுவதும் தூங்கவில்லை. ஆனால் அதிகாரிகளை பார்த்ததும் அவன் முகம் தொழில்முறை புரொஃபஷனல் ரீதியாக மாறியது. தலைமை அதிகாரி நடுத்தர வயதுடையவர். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு விலையுயர்ந்த உணவுகளை கொடுத்துவிட்டு வாடிக்கையாளர்களிடம் தவறாக நடந்து கொள்வதாகவும் உணவின் தரத்தில் குறைபாடு இருப்பதாகவும் எங்களுக்கு புகார் வந்திருக்கிறது. நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். நான், நிச்சயமாக சார், நீங்கள் தாராளமாக ஆய்வு செய்யுங்கள். எங்கள் ஆவணங்கள் அனைத்தும் தயாராக உள்ளன என்றேன். அவர் என்னை பார்த்தார். நாங்கள் பதற்றமடைவோம், சாக்குப்போக்கு சொல்வோம் அல்லது யாருக்காவது ஃபோன் செய்வோம் என்று அவர் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் நாங்கள் நேரடியாக ஃபைல்களை கொடுத்தோம். கபீர் அவர்களையே கிச்சனுக்கு அழைத்துச் சென்றான். ஃப்ரிட்ஜ்களை திறந்து காட்டினான், சேமிப்பு கிடங்கை காட்டினான், மசாலா பெட்டிகளில் இருந்த தேதிகளை காட்டினான், இறைச்சி பாக்கெட்டுகளில் இருந்த சப்ளையர் லேபிள்களை காட்டினான். சீஃபுட் இன்வாய்ஸ்கள் சரிபார்க்கப்பட்டன. அனைத்தும் முறையாக இருந்தன. நாங்கள் புதியவர்கள் என்பதால் இன்னும் கூடுதல் கவனத்துடன் இருந்தோம். முதல் தவறு கூட எங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியும். வெளியே வாடிக்கையாளர்கள் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் அவ்வப்போது தலையை தூக்கி பார்த்தனர். ஒரு நபர் இன்னொருவரிடம், புதிய உணவகம் திறந்த மறுநாளே ஆய்வா என்றார். அவர் மெதுவாகத்தான் பேசினார், ஆனால் அது என் காதுகளை எட்டியது. என் இதயத்தில் அது ஊசியாக குத்தியது. உண்மை எங்கள் பக்கமிருந்தாலும் ஊர்பார்வை எங்களுக்கு எதிராகவே இருந்தது. ஆய்வு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்தது. எந்த கடுமையான முறைகேடுகளும் உடனடியாக தெரியாததால் அவர்கள் உணவுகளை பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. கிச்சன் சுத்தமாக இருக்கிறது, ஆவணங்கள் முழுமையாக உள்ளன, வெப்பநிலை பதிவேடு சரியாக இருக்கிறது என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டனர். கிளம்பும்போது தலைமை அதிகாரி மட்டும் என்னிடம் தனிப்பட்ட முறையில், உங்கள் பதிவுகள் நன்றாக உள்ளன, ஆனால் ஒரு அறிவுரை வாடிக்கையாளர் தகராறுகள் ஏற்பட்டால் அதை உடனடியாக எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்துவிடுங்கள் என்றார். சமூக ஊடகங்களில் ஒரு விஷயத்தின் பாதி மட்டுமே பரவுகிறது, ஆனால் பாதிப்பு முழுமையாக ஏற்பட்டுவிடுகிறது. நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். ஆனால் அவர்கள் சென்ற பிறகும் என் மனம் பாரமாகவே இருந்தது. ஏனெனில் ஆய்வு முடிவுகள் சரியாக இருப்பது ஒரு பக்கம், உண்மை மக்களுக்கு தெரிவது என்பது வேறு பக்கம் என்பது எனக்கு தெரியும். கபீர் கிச்சன் வாசலில் நின்றபடி பெருமூச்சு விட்டான். யார் புகார் கொடுத்தது என்று கேட்பது வீண். நமக்கு தெரியும் என்றேன். அப்போது உர்மிளாதேவி உணவகத்திற்குள் வந்தார். அவர் நடையில் கவலை இருந்தது, ஆனால் கண்களில் வேறு ஏதோ ஒன்று தெரிந்தது. வந்ததும், என்ன கேள்விப்படுகிறேன்? காலையிலேயே ஆய்வா? உறவினர்களுடன் மோதுவது சரியல்ல என்று அன்றே சொன்னேனே என்றார். கபீர் சோர்வாக, அம்மா, நாங்கள் இலவசமாக உணவு பரிமாறியிருந்தால் இந்த தவறான புகார் வந்திருக்காது என்று சொல்கிறீர்களா என்று கேட்டான். நான் உறவுகளை பேண வேண்டும் என்று சொல்கிறேன் என்றார். நான் அமைதியாக இருப்பதே மேல் என்று கருதினேன், ஆனால் உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தேன்.
மகனின் உணவகத்திற்கு வந்த தவறான புகாரை பார்த்து தாய் வருத்தப்பட வேண்டும். ஆனால் அவரோ இப்போதும் எங்களுடையதுதான் தவறு என்று நிரூபிக்க பார்க்கிறார். மதியம் வரை நாங்கள் சாதாரண சேவையை தொடர முயன்றோம். ஆனால் சேதம் தொடங்கிவிட்டிருந்தது. போனில் விசாரணைகள் வரத் தொடங்கின. உங்கள் உணவகத்தில் ஏதேனும் தகராறு நடந்ததா? விலை ரொம்ப அதிகமா? நேற்று போலீஸ் வந்ததா? ஒருவர் வீடியோவை பார்த்ததாக சொன்னார். மற்றொருவர் லோக்கல் குரூப்பில் போஸ்ட் சுற்றிக் கொண்டிருக்கிறது என்றார். நான் உடனே சமூக ஊடகங்களை சரிபார்த்தேன். நிதின் நள்ளிரவில் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தான். வீடியோ மிக தந்திரமாக எடிட் செய்யப்பட்டிருந்தது. அதில் நான் பிள்ளை பிடித்துக் கொண்டிருக்கும் பகுதியும் கபீர் முழு பணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பகுதியும் மட்டுமே இருந்தன. விலை உயர்ந்த ஆர்டர்கள், உறுதிப்படுத்தல், அவமரியாதை, மிரட்டல் என எதுவுமே இல்லை. கேப்ஷனில் குடும்பத்தை அழைத்து பந்தியில் அமர வைத்து 1,67,500 ரூபாய் பில் போட்டிருக்கிறார்கள். புதிய பணம், புதிய திமிர் என்று எழுதியிருந்தான். கீழே கமெண்டுகள் வந்து கொண்டிருந்தன. சிலர் இத்தகையவர்களின் பிசினஸ் ஓடக்கூடாது என்று எழுதினர். சிலர் உண்மையிலேயே இவ்வளவு பில் வந்ததா என்று கேட்டனர். சில புத்திசாலிகள் முழு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் சமூக ஊடகங்களில் புத்திசாலித்தனத்தின் குரல் இரைச்சலில் மூழ்கிவிடுகிறது. பிறகு சுசீலா அத்தையின் போஸ்ட் கண்ணில் பட்டது. அவர், இக்கால மருமகள்கள் வீட்டை உடைக்க தயங்குவதில்லை. மகனின் உழைப்பை கைப்பற்றுவது, தாயை அவமானப்படுத்துவது, உறவினர்களிடமும் வியாபாரம் செய்வது. கடவுள் யாருக்கும் இப்படிப்பட்ட மருமகளை தராதிருக்கட்டும் என்று எழுதியிருந்தார். அதனுடன் நான் பிள்ளை பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு தெளிவற்ற புகைப்படம் இருந்தது. அதில் என் முகம் மிகவும் கடினமாகத் தெரிந்தது. ஏதோ நான் யாரையோ அவமானப்படுத்துவது போல தெரிந்தது. அந்த படம் அவர்கள் பக்கம் கதையைச் சொல்லும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. நான் போனை மேஜை மீது வைத்தேன். இதயம் வேகமாகத் துடித்தது. கபீர் அந்த போஸ்ட்களை பார்த்தான். அவன் கண்களில் பயமில்லை, முதல் முறையாக கோபம் இருந்தது. இனி நாம் அமைதியாக இருக்க மாட்டோம் என்றான். நான் அவன் கையை பிடித்தேன். கோபத்தில் பதிலளித்தால் அவர்கள் நம்மை இன்னும் சிக்க வைப்பார்கள். நாம் உண்மைகளைத் தந்து பதிலளிக்க வேண்டும். நாங்கள் அதே நேரத்தில் அனைத்து ரெக்கார்டுகளையும் சேகரித்தோம். பில்லிங் சிஸ்டத்திலிருந்து முழு ஆர்டர் விபரங்களையும் கிச்சன் டிக்கெட்டிலிருந்து நேரத்தையும் எடுத்தோம். ராகேஷ் மற்றும் காவ்யாவிடமிருந்து விலை உயர்ந்த உணவுகள் ஆர்டர் செய்யப்படும்போதே அவற்றின் விலை தெளிவாக கூறப்பட்டது என்பதற்கும், மதுவின் 2வது பாட்டிலுக்காக அவர்கள் பொய் சொல்லி ஆர்டர் செய்தார்கள் என்பதற்கும் எழுத்துப்பூர்வமான வாக்குமூலத்தை பெற்றோம். பிரைவேட் அறையின் சிசிடிவி பதிவில் சத்தம் தெளிவாக இல்லை என்றாலும் விலை உயர்ந்த உணவுகள், பாட்டில்கள், மீண்டும் மீண்டும் வந்த ஆர்டர்கள் மற்றும் இறுதியில் நடந்த வாக்குவாதம் ஆகியவை தெளிவாக தெரிந்தன. அந்த பதிவுகளை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொண்டோம். அந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவிடுவோம் என்று கபீர் கூறினான். நான், வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட விவரங்களை மதிக்க வேண்டும். முழு பதிவையும் பொதுவெளியில் விட முடியாது. முதலில் நிதானமான ஒரு அறிக்கையை வெளியிடுவோம். அதில் பில் நகல், ஆர்டர் செய்த உணவுகளின் பட்டியல் மற்றும் உணவு பாதுகாப்புத் துறையின் ஆய்வு அறிக்கையின் சுருக்கம் இருக்கட்டும். அவர்கள் தொடர்ந்து பொய் சொன்னால் சட்டப்பூர்வமான நோட்டீஸ் அனுப்புவோம் என்றேன். என்னை பார்த்து, இந்த சூழலிலும் நீ எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கபீர் கேட்டான். நான் கசப்புடன், ஏனென்றால் நான் மருமகள். எங்களுக்கு கோபப்படுவதற்கான அனுமதி எப்போதும் கிடைப்பதில்லை. அதனால் தற்காத்துக் கொள்ளும் வேறொரு மொழியை கற்றுக்கொண்டோம் என்றேன். அவன் அமைதியானான். மாலையில் உணவகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகப் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டோம். சொற்கள் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. எந்த உறவினரின் பெயரையும் குறிப்பிடவில்லை. தொடக்க விழாவன்று நடந்த ஒரு பெரிய பிரைவேட் புக்கிங்கில் மெனுவின்படி உணவுகள் ஆர்டர் செய்யப்பட்டன. அனைத்து ஆர்டர்களும் சிஸ்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பணம் பகுதி அளவே செலுத்தப்பட்டது, மீதி நிலுவையில் உள்ளது என்று மட்டும் எழுதினோம். அடுத்த நாள் காலை வந்த புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை ஆய்வு செய்ததில் கிச்சனிலும் ஆவணங்களிலும் எந்த குறையும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தினோம். நாங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் மதிக்கிறோம், ஆனால் ஊழியர்களின் மரியாதை மற்றும் பணம் செலுத்தும் விதிகள் ஆகியவற்றில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று முடித்தோம். அந்த பதிவோடு தனிப்பட்ட விவரங்களை மறைத்துவிட்டு பில் நகலை இணைத்தோம். ஆர்டர் செய்த உணவுகளின் பட்டியலை பார்த்ததும் மக்களின் கருத்துகள் மாறத் தொடங்கின. 3 லாப்ஸ்டர், சிங்கிள் மால்ட் விஸ்கி, சீ ஃபுட், மட்டன் எனச் சாப்பிட்டால் பில் வராதா என்று சிலர் எழுதினர். குடும்பமா, வாடிக்கையாளரா, எதுவாக இருந்தாலும் உணவு ஏன் இலவசமாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் கேட்டனர். ஒரு உள்ளூர் ஃபுட் பிளாகர் கூட இருதரப்பு நியாயங்களையும் கேட்க வேண்டும், ஐட்டங்களின்படி பில் நியாயமாகவே தெரிகிறது என்று கருத்து தெரிவித்தார். ஆனால் தாக்குதல்கள் நிற்கவில்லை.
இரவில் குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் உர்மிளா தேவி ஒரு நீண்ட செய்தியை எழுதினார். என் மருமகள் எங்கள் வீட்டு விவகாரத்தை சந்தையில் போட்டுவிட்டாள். இனி நான் எந்த முகத்தைக் கொண்டு உறவினர்களை பார்ப்பேன்? இந்த செய்திக்குப் பின் மீண்டும் அதே ஆட்கள் சுறுசுறுப்பானார்கள். மருமகள் அம்மாவை அழவைத்து விட்டாள். கபீர், நீ அம்மாவின் மகனாக இல்லை. பணம் வந்தால் பண்பாடு போய்விடுகிறது. பெரியவர்களின் வயதிற்கு மரியாதை இல்லை என்றெல்லாம் செய்திகள் வந்தன. கபீர் முதல் முறையாக குரூப்பில் பதிலளித்தான். அம்மாவின் மரியாதை எனக்கு முக்கியம்தான். ஆனால் என் மனைவியின் உழைப்பு, என் ஊழியர்களின் கௌரவம் மற்றும் என் வியாபாரத்தின் நேர்மை ஆகியவை அதைவிட முக்கியம். உணவருந்துபவர் பணம் செலுத்துவது என்பது அவமானம் அல்ல, அது ஒரு சாதாரண விதி. குரூப்பில் சில நிமிடங்கள் மௌனம் நிலவியது. பிறகு மகேந்திர காக்கா, நிறைய பேசத் தொடங்கிவிட்டாய். சரி, இனி பார் என்று எழுதினார். அடுத்த 2 நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தன. எங்கள் புக்கிங் குறைந்தது. சிலர் வந்தார்கள், ஆனால் அவர்கள் உணவின் சுவையை விட இது அந்த உணவகம்தானா என்று விசாரிக்கவே வந்திருந்தார்கள். மெனுவை பார்த்துவிட்டு யாரோ ஒருவர் கேலி செய்தார், இங்கே குடும்பத்தினருக்கு தள்ளுபடி உண்டா? பணியாளர்கள் பதற்றமாக இருந்தனர். காவ்யா ஒருமுறை, மேம், இதேபோல் தொடர்ந்து விவாதம் நடந்தால் என் குடும்பத்தினர் என்னை வேலையை விடச் சொல்லிவிடுவார்கள் என்று வருத்தத்துடன் கூறினாள். அவள் பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பு என்று அவளுக்கு தைரியம் சொன்னேன். கபீர் வெளியில் உறுதியாகத் தெரிந்தாலும் உள்ளுக்குள் நொந்து போயிருந்தான். இரவு வீடு திரும்பியதும் அவன் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருப்பான். உர்மிளா தேவி அவனிடம் பேசுவதில்லை. பேசினால் ஏதோ ஒரு கிண்டல். இனி மருமகளிடம் கேட்டுவிட்டுத்தான் என்னிடம் பேசுவாய் போல. உன் மனைவி எங்களை சமூகத்தில் தலைகாட்ட முடியாதபடி செய்துவிட்டாள். இங்கு உனக்கும் அம்மாவுக்கும் இடமில்லை. ஒரு இரவு கபீர் திடீரென்று, நான் கெட்ட மகனா என்று கேட்டான். நான் அவனை பார்த்தேன். இந்த கேள்வி அவ்வளவு எளிதானதல்ல. இந்திய மகன்களுக்கு சிறுவயதிலிருந்தே தாயின் கருத்துக்கு எதிராக செயல்படுவது தர்மம் அல்ல என்ற குற்ற உணர்வு ஊட்டப்படுகிறது. நான் மெதுவாக தாயிடம் உண்மையை சொல்பவன் கெட்ட மகன் அல்ல. தன் மனைவியின் உழைப்பை தாயின் பொய் கௌரவத்திற்காக நசுக்குபவன்தான் கெட்ட மகன் என்றேன். அவன் தலைகுனிந்தான். எனக்கு அம்மாவை மிகவும் பிடிக்கும். எனக்கும் தெரியும். ஆனால் நேசிப்பது என்பதற்காக அவர்கள் நம் வாழ்வைச் சிதைக்க அனுமதிக்கக் கூடாது என்றேன். அன்று இரவு அவன் என் கையை பிடித்துக்கொண்டு நீண்ட நேரம் விடவே இல்லை. 3ஆம் நாள் ஒரு புதிய மாற்றம் நிகழ்ந்தது. மதியம் உணவகத்திற்கு ஒரு வயதான தம்பதியினர் வந்தனர். அவர்கள் தொடக்க விழாவன்று ஆசி வழங்கிய அதே தம்பதியர். சாப்பிட்டுவிட்டு பில் கட்டிவிட்டு கிளம்பும்போது, மகளே, நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். நீ செய்தது சரிதான். வியாபாரத்தில் கருணை இருக்கலாம், ஆனால் விதிமுறைகளும் அவசியம். விதிமுறைகள் இல்லாமல் வீடும் ஓடாது என்று கூறினர். அவர்கள் சொன்னது என் கண்களை பணித்தது. அத்தகைய சிறு ஆதரவுகள் அந்த சூழலில் உயிர் கொடுத்தது போல இருந்தது. அதே சமயம் உள்ளூர் பத்திரிகையாளர் ஒருவரிடமிருந்து போன் வந்தது. சோஷியல் மீடியாவில் நடக்கும் சர்ச்சையை பார்ப்பதாகவும் இருதரப்பு நியாயத்தையும் கேட்க விரும்புவதாகவும் அவர் சொன்னார். மீடியாவிடம் செல்வது ஆபத்தானது, விஷயம் மீண்டும் கிளறப்படலாம். ஆனால் கபீர், நாமும் அமைதியாக இருந்தால் அவர்கள் சொல்வதே கதையாகிவிடும் என்றான். பத்திரிகையாளரை உணவகத்திற்கு அழைத்தோம். முழு விபரத்தையும் சொன்னோம். பில், ஆய்வு அறிக்கை, ஊழியர்களின் வாக்குமூலம் என அனைத்தையும் காட்டினோம். அவர், இவர்கள் உங்கள் உறவினர்களா என்று கேட்டார். கபீர், ஆம். அதனால்தான் வலி அதிகமாக இருக்கிறது. ஆனால் வியாபாரத்தில் உறவினர் மற்றும் வாடிக்கையாளர் பில் வேறுபடாது. சலுகை அளிக்கலாம், ஆனால் அவமானத்தை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றான். நீங்கள் உங்கள் தாயின் மீது குற்றம் சுமத்துகிறீர்களா என்று பத்திரிகையாளர் கேட்டார். கபீர் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு, நான் அம்மாவின் மீது குற்றம் சுமத்த விரும்பவில்லை. அன்புள்ள குடும்பம் உழைப்பின் மதிப்பை உணரும் என்று மட்டுமே சொல்கிறேன். அன்பின் பெயரால் ஒருவர் உழைப்பை இலவசம் என்று கருதினால் அது அன்பு அல்ல, அது அதிகார துஷ்பிரயோகம் என்றான். அடுத்த நாள் ஒரு சிறிய கட்டுரை வெளியானது. புதிய உணவகத்தில் குடும்ப சர்ச்சை உரிமையாளர் தம்பதியர் கூறியதாவது, விதிமுறைகள் அனைவருக்கும் சமம். கட்டுரை சமநிலையாக இருந்தது. அதில் எங்கள் பக்கமும் சமூக ஊடகங்களில் அரைகுறை தகவல்கள் பரப்பப்படுகின்றன என்பதும் இடம்பெற்றிருந்தது. இது சூழலை சற்று மாற்றியது. சில வாடிக்கையாளர்கள் ஆதரவாக ரிவ்யூ போட்டனர். ஒருவர், உணவு சுவை, சேவை நன்று, உரிமையாளர்கள் நேர்மையானவர்கள் என்று எழுதியிருந்தார். மற்றொருவர், குடும்பமோ அல்லது வெளியாட்களோ பில் கட்டியே ஆக வேண்டும் என்று எழுதியிருந்தார். ஆனால் ஒவ்வொரு ஆதரவுடனும் எதிர்ப்பும் வந்தது. மகேந்திர காக்கா மீண்டும் ஒரு பதிவை போட்டார். இப்போது மீடியாவில் போய் வீட்டின் கௌரவத்தை விற்கிறார்கள். சுசீலா அத்தை, இக்காலத்து பெண்கள் மாமியாரை கீழே இறக்கிவிட்டு புகழ் பெற நினைக்கிறார்கள் என்று எழுதினார்.
நிதின் மாமியாரின் ஏழ்மையைப் பற்றி சித்தரித்து ஒரு புதிய வீடியோவை உருவாக்கினான். எங்களின் ஒரு பக்க கதையைச் சொன்னார்கள். அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் இது இப்போது பணத்தை பற்றிய விஷயம் அல்ல. இது அவர்களின் அகங்காரத்தை பற்றியது. மருமகளும் மகனும் தலைகுனிய மறுக்கிறார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் வீட்டில் சூழல் தாங்க முடியாததாக மாறியது. உர்மிளா தேவி தனக்கு மட்டும் தனியாக சமைக்கத் தொடங்கினார். பூஜை நேரத்தில் எனக்காக விளக்கு ஏற்றவில்லை. உறவினர்களிடம் போனில் உரக்கச் சொன்னார், நான் இப்போது அந்நியமாகிவிட்டேன் என்று. கபீர் முன்னால் அழுதுவிட்டு நான் வரும்போது மௌனமாவார். இது தினமும் நடந்தது. ஒரு மாலை அவர் நேரடியாக, கபீர், உணவகம் உன்னுடையது. ஏன் மருமகள் பெயரை சேர்க்கிறாய்? மக்கள் அனைவரும் அவள்தான் உன்னை ஆட்டிப்படைக்கிறாள் என்று சொல்கிறார்கள் என்றார். கபீர் மிகவும் அமைதியான குரலில், உணவகம் எங்களுடையது. கடன் வாங்கினோம், நாமே உழைத்தோம். பெயர் இருவருடையது. மனைவியை இவ்வளவு கேவலப்படுத்தினால் அம்மாவுக்கு இருக்கும் இடம் குறைந்துவிடும் என்றான். அவர் என்னவெல்லாம் சொன்னார். ஆனால் கபீர் முதல் முறையாக மிகத் தெளிவாக பதிலளித்தான். மனைவிக்கு மரியாதை கொடுப்பது தாயின் இடத்தை பறிப்பதல்ல. நான் கிச்சன் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். உர்மிளா தேவி என்னை பார்த்தார். அவர் கண்களில் எனக்கு எதிராக கோபம் மட்டுமே இருந்தது. நீ ஜெயித்துவிட்டாய் அனன்யா, என் மகனை என்னிடமிருந்து பறித்துவிட்டாய் என்றார். நான், மாமி, பறித்துச் செல்ல இது ஒன்றும் பொருளல்ல. இவன் ஒரு மனிதன். அவனாகவே எது சரி என்று பார்த்து கொண்டிருக்கிறான் என்றேன். அவர் ஆத்திரத்துடன், அதிகமாக பேசத் தொடங்கிவிட்டாய் என்றார். நான் மெதுவாக, பல ஆண்டுகள் மௌனமாக இருந்த பிறகு குரல் இப்படித்தான் ஒலிக்கும் என்றேன். அன்று இரவு நிலைமை இன்னும் மோசமானது. உர்மிளா தேவி கபீரிடம் உறவினர்களிடம் மன்னிப்பு கேட்கச் சொன்னார். கபீர் மறுத்துவிட்டான். குறைந்தது சுசீலா அத்தையிடமாவது, மருமகளுக்கு தவறு நடந்துவிட்டது என்று சொல் என்றார். கபீர் தவறு செய்தது அவர்கள்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றான். உர்மிளா தேவி தட்டை தரையில் வீசினார். நீ மன்னிப்பு கேட்கும் வரை இந்த வீட்டில் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன் என்றார். இது ஒரு உணர்ச்சிபூர்வமான அழுத்தம். தாயின் உடல்நிலை, தாயின் வயது, தாயின் தியாகம் மைனஸ் இவைதான் அவரின் பழைய ஆயுதங்கள். கபீர் திகைத்தான். தன் தாயை பட்டினி கிடப்பதை பார்க்க அவனால் முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவன் இந்த முறை பணிந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்பதையும் நான் அறிவேன். நான் அமைதியாக, மாமி, நீங்கள் சாப்பிடாமல் இருந்து எங்களை குற்ற உணர்வில் ஆழ்த்த நினைக்கிறீர்கள். ஆனால் இதனால் உண்மை மாறாது. தயவுசெய்து சாப்பிடுங்கள். இது விதிமுறை பற்றியது, உங்கள் பசி பற்றியது அல்ல என்றேன். அவர் என் மீது விரலை நீட்டி, உன்னால்தான் என் மகன் எனக்கு பதில் பேசுகிறான் என்றார். கபீர் இடையில் குறுக்கிட்டு, இல்லையம்மா, நான் என் சொந்த முடிவின் அடிப்படையிலேயே உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்றான். அன்று இரவு உர்மிளா தேவி உண்மையில் சாப்பிடவில்லை. காலையில் அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகரித்ததாக புகார் வந்தது. மருத்துவர் வரவழைக்கப்பட்டார். மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், மருந்தை சரியாக சாப்பிடுங்கள் என்று அவர் கூறிவிட்டுச் சென்றார். சென்றவுடன், பார்த்தாயா, உன்னால்தான் என் உடல்நிலை இப்படி மோசமாகிறது என்றார் அம்மா. கபீர் மிகவும் வருத்தமடைந்தான். இந்த உணவகம் சர்ச்சை என அனைத்தையும் விட்டுவிட்டு போய்விடலாமா என்று தோன்றுகிறது என்றான். நான் அவனை பார்த்தேன். நீ விட்டுவிட்டால் இந்த மருமகளால்தான் உணவகம் நடக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். நீ பணிந்துவிட்டால் எங்கள் காலடியில் வந்தான் என்று சொல்வார்கள். மக்கள் என்ன சொல்வார்கள் என்பது முக்கியமல்ல, நம் மனசாட்சிக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் என்பதுதான் முக்கியம் என்றேன். அவன் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அடுத்த நாள் அமைதியாகவும் உறுதியாகவும் உணவகத்திற்கு சென்றான். மெதுவாக உண்மைகள் எங்கள் பக்கம் வலுப்பெற்றன. உணவு பாதுகாப்புத் துறையிடமிருந்து எந்த குறையும் இல்லை என்ற எழுத்துப்பூர்வமான அறிக்கை கிடைத்தது. அதன் சாராம்சத்தை எங்கள் பக்கத்தில் பகிர்ந்தோம். வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை தர எந்த சர்ச்சையும் குறிப்பிடாமல் கிச்சன் சுகாதாரத்தை பற்றிய சிறிய வீடியோவை வெளியிட்டோம். வாடிக்கையாளர்கள் கிச்சனை நேரில் பார்க்கும் வகையில் ஓபன் கிச்சன் அவர் முறையை அறிமுகப்படுத்தினோம். இந்த யோசனை என்னுடையது. நாம் ஏன் இவ்வளவு நிரூபிக்க வேண்டும் என்று கபீர் முதலில் கேட்டான். நான் பொய்ப்புகையை உண்டாக்கினால் உண்மை ஒரு தீபமாக இல்லாமல் ஒரு தீப்பந்தமாக மாற வேண்டும் என்றேன். அந்த முயற்சியின் பலன் கிடைத்தது. உள்ளூர் மக்கள் வரத் தொடங்கினர். சர்ச்சையை கேட்டுத்தான் பார்க்க வந்தோம் என்று சொல்லி சாப்பிட்டுவிட்டு திருப்தியாகச் சென்றனர். மெதுவாக ஒரு நட்சத்திர ரேட்டிங்குகளுக்கு இடையே உண்மையான ரிவ்யூக்கள் வரத் தொடங்கின. எங்கள் ரேட்டிங் மீண்டும் உயரத் தொடங்கியது. ஆனால் குடும்பத்தின் நெருப்பு இன்னும் அணையவில்லை. ஒரு வாரம் கழித்து ஞாயிற்றுக்கிழமை உர்மிளா தேவி வீட்டில் சில உறவினர்களை அழைத்திருந்தார். எங்களுக்கு தெரியப்படுத்தக்கூட இல்லை.
மாலையில் உணவகத்திலிருந்து திரும்பியபோது ஹாலில் சுசீலா அத்தை, மகேந்திர காக்கா, நிதின் மற்றும் சிலர் அமர்ந்திருந்தனர். சூழல் ஒரு நீதிமன்றம் போல இருந்தது. உர்மிளா தேவி நடுவில் அமர்ந்திருந்தார். கண்கள் சிவந்து கையில் கைக்குட்டை இருந்தது. சுசீலா அத்தை என்னை பார்த்ததும், மகாராணி வந்துவிட்டாள். உட்கார்ந்து பேசு, இன்று ஒரு முடிவெடுப்போம் என்றார். நான் சோர்வான குரலில், காலை முதல் வேலை இருக்கிறது, ஏதாவது பேச வேண்டுமென்றால் நாளை பேசுவோம் என்றேன். மகேந்திர காக்கா, இப்போதே பேச வேண்டும். முழு குடும்பத்திலும் எங்களை அவமானப்படுத்திவிட்டாய். போஸ்ட் போட்டாய், மீடியாவை அழைத்தாய், பிள்ளையும் எழுதி வைத்தாய். இப்போது மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த பதிவை நீக்கு என்றார். கபீர் முன்னே வந்து, பதிவு உண்மைகளின் அடிப்படையில்தான் உள்ளது, அதில் எந்த பெயரும் குறிப்பிடப்படவில்லை என்றான். நிதின் பெயரை சொல்லவில்லை, ஆனால் எல்லோருக்கும் தெரிகிறது. இதுதான் தந்திரம் என்றான். ஆனால் வீடியோவில் என் முகத்தை வைத்தீர்களே, அது என்ன என்று கேட்டேன். அவன் மௌனமானான். நாங்கள் உண்மையைத்தான் காட்டினோம் என்றான். நான் என் பையிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்தேன். கடந்த சில நாட்களாக இந்த ஃபைலை நான் என்னுடனேயே வைத்திருந்தேன். அதில் பில், ஸ்கிரீன்ஷாட்கள், ரிவ்யூக்கள், மிரட்டல்கள், அவதூறு செய்திகள், ஆய்வு அறிக்கை என அனைத்தும் இருந்தன. அதை மேஜை மீது வைத்து, இன்று முழு உண்மையையும் பார்த்துவிடுங்கள் என்றேன். இது பில். இது நீங்கள் ஆர்டர் செய்த உணவுகளின் பட்டியல். இது நீங்கள் பதிவிட்ட ஸ்கிரீன்ஷாட்கள். இது தவறான புகாரால் வந்த ஆய்வு அறிக்கை. இது காவ்யாவை மிரட்டியதற்கான சாட்சி. இது ராகேஷின் வாக்குமூலம். மைனஸ் மதுவின் 2வது பாட்டிலுக்காக பொய் சொல்லப்பட்டது என்பதற்கான சான்று. இது நிலுவைத் தொகை. நாங்கள் பொய் சொன்னதாக நீங்கள் நினைத்தால் சட்டப்படி பதில் சொல்லுங்கள். ஆனால் வீட்டில் நீதிமன்றம் வைத்து எங்களை மிரட்டாதீர்கள் என்றேன். அறைக்குள் அமைதி நிலவியது. நான் இவ்வளவு தயார் நிலையில் வருவேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சுசீலா அத்தை ஃபைலை திறந்துவிட்டு உடனடியாக மூடினார். மருமகளாக இருந்து கொண்டு தன் சொந்த வீட்டுக்காரர்களுக்கு எதிராகவே சாட்சி திரட்டுகிறாயா என்றார். நான், வீட்டுக்காரர்களே உண்மைக்கு எதிராக நிற்கும்போது சாட்சிகள்தான் நம்மை பாதுகாக்கும் என்றேன். உர்மிளா தேவி அழுதார். போதும் அனன்யா, நீ என்னை எதற்கும் உதவாதவளாக்கிவிட்டாய். கபீர் அவரிடம் சென்றான். ஆனால் இந்த முறை மண்டியிடவில்லை, கைகூப்பவில்லை. அவன் நேராக நின்றான். அம்மா, நாங்கள் உங்களை விடவில்லை. நீங்கள்தான் எங்களின் கடின உழைப்பை சாப்பிடுபவர்களிடம் எங்களை அனாதையாக விட்டுவிட்டீர்கள். உர்மிளா தேவி, நான் உறவுகளை பேணினேன் என்றார். கபீர், உறவுகளை பேணுவதற்காக எங்கள் இழப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். அதுதான் தவறு என்றான். மகேந்திர காக்கா மேஜையில் ஓங்கி அடித்தார். போதும், கணக்குதான் முக்கியம் என்றால் மீதி பணத்தையும் அனுப்பி வைக்கிறோம். ஆனால் இனி உறவு முடிந்தது என்று நினைத்துக்கொள். கபீர் அமைதியாக, பணம் கேட்டதால் ஒரு உறவு முடிகிறது என்றால் அது முன்னரே உறவு அல்ல என்றான். இதைக் கேட்டு யாருக்கும் பேச வார்த்தைகள் இல்லை. மகேந்திர காக்கா கோபத்துடன் கதவை நோக்கி நடந்தார். வெளியேறும்போது பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்றார். கதவு மூடியதும் வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. உர்மிளா தேவி சோபாவில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் என்னால் கடினமாக இருக்க முடியவில்லை. அவர் கபீரின் தாய் அல்லவா? நான் மெதுவாக, மாமி, நாங்கள் உங்களுடன் சண்டையிட விரும்பவில்லை. எங்கள் உழைப்பை காப்பாற்றவே முயன்றோம் என்றேன். அவர் என்னை பார்த்தார். முதல் முறையாக அவர் கண்களில் கோபத்துடன் களைப்பும் தெரிந்தது. உனக்கு புரியாது, என் வாழ்நாள் முழுவதையும் உறவினர்களிடையே கௌரவத்தை பெற்றுத்தரத்தான் செலவழித்தேன். நான் மற்றவர்கள் பணத்தில் உருவாவது கௌரவம் அல்ல, அது கடன். அதற்கு யாரோ ஒருவர் வட்டி கட்டத்தான் வேண்டும் என்றேன். அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அன்று இரவு நான் நீண்ட நேரம் மொட்டை மாடியில் நின்றிருந்தேன். லக்னோவின் காற்றில் லேசான ஈரப்பதம் இருந்தது. தூரத்தில் ஏதோ ஒரு திருமண ஊர்வலத்தின் இசை கேட்டது. சாலையில் நாய்கள் குரைத்தன. என் வாழ்வில் ஏதோ ஒரு திரை நீங்கிவிட்டது போல உணர்ந்தேன். இனி எந்த மயக்கமும் இல்லை. யார் நம்முடன் இருக்கிறார்கள், யார் எதிராக இருக்கிறார்கள், நாம் மௌனமாக தரும் வரை மட்டுமே யார் நம்முடையவர்கள் என்பது இப்போது தெளிவாக தெரிந்தது. ஆனால் கதை இன்னும் முடியவில்லை. ஏனெனில் அடுத்த நாள் காலை மகேந்திர காக்கா மீதி பணத்தை அனுப்புவதற்கு பதிலாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வைத்தார். அதில் நாங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை சிதைத்துவிட்டதாகவும், பொய்ப்பில் மூலம் உறவினர்களை மிரட்டியதாகவும், சமூக ஊடகங்களில் அவர்களின் பிம்பத்தை கெடுத்துவிட்டதாகவும் எழுதப்பட்டிருந்தது. நோட்டீஸை படித்துவிட்டு கபீர் சிறிது நேரம் சிரித்தான். அது மகிழ்ச்சியான சிரிப்பல்ல, களைப்பினால் வந்த சிரிப்பு. நான் அவனிடம், இனி பின்வாங்கும் கேள்விக்கே இடமில்லை என்றேன். அவன் அந்த நோட்டீஸை மேஜை மீது வைத்தான். ஆமாம், இது இப்போது வெறும் உணவகத்திற்கான சண்டை மட்டுமல்ல, இது நமது வாழ்வின் விதிமுறைகளுக்கான போராட்டம்.
அதே நொடியில் இந்த முறை நாங்கள் தற்காப்புடன் மட்டும் இருக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்தேன். உண்மையை எந்த உறவுமுறை தூசியும் மறைக்க முடியாத அளவுக்கு தெளிவாக காட்டப் போகிறோம். வக்கீல் நோட்டீஸை படித்தபோதுதான் ஒன்று புரிந்தது. உண்மை வெறும் பேச்சாக இருக்கும் வரை சிலர் அஞ்ச மாட்டார்கள். ஆனால் அதே உண்மை தேதிகள், நேரங்கள், பில்கள், ஸ்கிரீன்ஷாட்கள் மற்றும் சாட்சிகளுடன் காகிதத்தில் வரும்போது அவர்கள் உடனடியாக சட்டம், கௌரவம் மற்றும் குடும்ப பெயரைச் சொல்லி அதை நசுக்கப் பார்ப்பார்கள். நோட்டீஸில் நாங்கள் வேண்டுமென்றே உறவினர்களை அவமானப்படுத்தினோம், பொய்யான பில் தயாரித்தோம், குடும்பத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தோம் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வரியையும் படிக்கும்போது கடந்த பல ஆண்டுகளின் காட்சிகள் என் கண்முன் விரிந்தன. நான் சமைத்த உணவுகளுக்கு ஒருபோதும் கணக்கு கேட்டதில்லை. திரும்பி வராத பணம், பண்பாடு என்று சொல்லப்பட்ட கேலிகள் மற்றும் எங்கள் கடின உழைப்பை உறவுமுறை என்ற தட்டில் வைத்து இலவசம் என்று கருதிய அந்த இரவு. கபீர் அந்த நோட்டீஸை மேஜை மீது வைத்துவிட்டு, இனி நாமும் ஒரு வக்கீலைத்தான் பார்க்க வேண்டும் என்றான். நான் அவனது கையை பிடித்து, ஆமாம், ஆனால் பதில் சொல்ல மட்டும் அல்ல. நிலுவைத் தொகை, பொய்யான ரிவ்யூக்கள், தவறான புகார் மற்றும் ஊழியர்களை மிரட்டியது என அனைத்தையும் அதில் குறிப்பிட வேண்டும் என்றேன். அவன் என்னை உற்று பார்த்தான். நான் இவ்வளவு தெளிவாக பேசுவேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. நான் மெதுவாக, கபீர், இது இப்போது வெறும் பணத்தை பற்றிய விஷயம் அல்ல. நாம் இந்த முறையும் அரை உண்மையைச் சொன்னால் அவர்கள் மீண்டும் அரை பொய்யை பரப்புவார்கள் என்றேன். மறுநாள் ஹஸ்ரத்கஞ்சில் அலுவலகம் வைத்திருந்த ஒரு வக்கீலைச் சந்தித்தோம். அவருக்கு வயது சுமார் 50 இருக்கும். குரலில் ஒரு உறுதி, பார்வையில் கூர்மையிருந்தது. அவர் முழு விஷயத்தையும் கேட்டுவிட்டு இடையிடையே குறிப்புகளை எடுத்துக்கொண்டார். பிறகு அவர், உங்களிடம் பில்லிங் ரெக்கார்டுகள் இருக்கிறதா என்று கேட்டார். நான் ஃபைலை முன்னால் தள்ளினேன். ஆம். சிசிடிவி காட்சிகள்? ஆம், அவை பாதுகாக்கப்பட்டுள்ளன. சமூக ஊடக பதிவுகளின் ஸ்கிரீன்ஷாட்கள்? தவறான புகாருக்கு பிந்தைய ஆய்வு அறிக்கை இதோ என்று காட்டினேன். அவர் அந்த பக்கங்களை புரட்டி பார்த்தார். பிறகு முதல் முறையாக லேசாக புன்னகைத்தார். நீங்கள் உணர்ச்சிவசப்படாமல் பதிலளிக்காமல் இருந்தது நல்லது. இது குடும்ப விவகாரம் என்பதால் நீதிமன்றத்திற்குச் செல்லும் முன் சட்டப்பூர்வமான பதில் மற்றும் நிலுவைத் தொகையை கேட்டு நோட்டீஸ் அனுப்புங்கள். கூடவே அவதூறு மற்றும் பொய்யான புகாருக்கு எதிரான உரிமையை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மீண்டும் பதிவுகளை நீக்கவில்லை அல்லது பொய்யை பரப்பினால் அடுத்த கட்டத்திற்குச் செல்லலாம் என்றார். இதனால் விவகாரம் இன்னும் பெரிதாகுமா என்று கபீர் கேட்டான். வக்கீல் தீவிரமாக, விவகாரம் ஏற்கனவே பெரிதாகிவிட்டது. வித்தியாசம் என்னவென்றால், இதுவரை அவர்கள் மட்டுமே கதையை எழுதி வந்தார்கள். இனி நீங்கள் ஆதாரங்களை பதிவு செய்யப் போகிறீர்கள் என்றார். அந்த வாக்கியம் எனக்குள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. இனி நீங்கள் பதிவுகளை பார்க்கப் போகிறீர்கள். வக்கீல் நோட்டீஸில் அனைத்தும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தன. தொடக்க விழாவின் தேதி, டேபிள் எண், ஆர்டர் பட்டியல், மொத்த பில், பகுதியளவு செலுத்தப்பட்ட பணம், நிலுவைத் தொகை, மிரட்டல் செய்திகள், ஒரு நட்சத்திர ரிவ்யூக்கள், தவறான புகாருக்குப் பின் நடந்த முழுமையான ஆய்வு மற்றும் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை, தவறான பதிவுகளை நீக்க வேண்டும் மற்றும் ஃபில் உண்மையான ஆர்டர்களின் அடிப்படையில்தான் போடப்பட்டது என்பதை எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை. மொழி கடுமையாக இருந்தது, ஆனால் அவமரியாதையாக இல்லை. அதில் உணர்ச்சிவசப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை, உண்மைகள் மட்டுமே இருந்தன. உண்மைகள் பெரும்பாலும் வெறுமனே திட்டிக்கொள்வதை விட கனமாக இருக்கும். நோட்டீஸ் அனுப்பிய பிறகு 3 நாட்களுக்கு விசித்திரமான அமைதி நிலவியது. நிதின் எந்த புதிய வீடியோவையும் போடவில்லை. சுசீலா அத்தையின் போஸ்ட் அப்படியே இருந்தது, ஆனால் கமெண்டுகள் முடக்கப்பட்டன. மகேந்திர காக்கா குடும்ப குரூப்பில் எந்த செய்தியும் அனுப்பவில்லை. உர்மிளா தேவி வீட்டில் இன்னும் அமைதியானார், ஆனால் அந்த அமைதியில் வருத்தத்தை விட பதற்றமே அதிகமாக இருந்தது. ஒரு மாலை அவர் என் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் பார்வையை திருப்பிக் கொண்டார். பிறகு, நீங்கள் வக்கீல் வரை விஷயத்தைக் கொண்டு சென்றுவிட்டீர்கள். இனி உறவுகள் உண்மையாகவே முடிந்துவிடும் என்றார். நான், எங்கள் உணவின் பிள்ளை பார்த்தபோது நீங்கள் எங்களுடன் நிற்கவில்லையோ அன்றே உறவுகள் உடையத் தொடங்கிவிட்டன என்றேன். அவர் மௌனமாக இருந்தார். நான் தொடர்ந்தேன். மாமி, நான் உங்களுடன் சண்டையிட விரும்பவில்லை, ஆனால் என் உழைப்பை யாரும் மருமகளின் கடமை என்று சொல்லிச் சாப்பிடுவதை நான் விரும்பவில்லை. அவர் மெல்லிய குரலில், உறவினர்களிடையே கௌரவத்தை உருவாக்க ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று உனக்குத் தெரியாது என்றார். அவரை நான் முதன்முறையாக உற்று பார்த்தேன். அவர் முகத்தில் வயது முதிர்ந்த களைப்பு இருந்தது. ஒருவேளை அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடியே செலவழித்திருக்கலாம். ஆனால் அந்த பசிக்கு நாங்கள் ஏன் விலை கொடுக்க வேண்டும்? அந்த கேள்வி அப்படியே இருந்தது. நான் அமைதியாக, கௌரவம் கேட்டுப் பெறுவதல்ல மாமி.
அந்த கௌரவத்தை பெறுவதற்காக தன் பிள்ளைகளின் முதுகையே உடைக்க வேண்டுமானால் அது கௌரவமல்ல, பயம். எந்த உறவினர்களுக்காக எங்களை நீங்கள் தவறாகச் சித்தரித்தீர்களோ அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை, உங்கள் பலவீனத்தை கண்டு கொண்டார்கள். நீங்கள் பெரிய மனதுடையவர் என்று பெயரெடுக்கப் பிடிக்கும் என்பதை அறிந்த அவர்கள் உங்கள் பெயரைச் சொல்லியே எங்களைச் சுரண்டினார்கள் என்றேன். அவர் கண்களில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. உடனடியாக முகத்தை இறுக்கிக் கொண்டார். ஆனால் அந்த ஒரு நொடி உணர்வை நான் கவனித்துவிட்டேன். ஒருவேளை அந்த உண்மை அவர் மனதிற்குள் சென்று சேர்ந்திருக்கலாம். உணவகம் மெதுவாக சீரடையத் தொடங்கியது. ஒவ்வொரு புக்கிங்கிலும் விதிகளை எழுத்துப்பூர்வமாக எழுதினோம். பெரிய குழுக்களுக்கு முன்பணம் கட்டாயம், பிரைவேட் அறைகளுக்கு தெளிவான மெனு, மது அருந்த எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி தேவை. எந்தவொரு வாடிக்கையாளரும் தவறாக நடந்து கொண்டால் உடனடியாக மேனேஜரை அழைக்க ஊழியர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு பணியாளரிடமும், இங்கே வாடிக்கையாளர் கடவுள் அல்ல, வாடிக்கையாளர் ஒரு கௌரவ விருந்தினர். வீட்டிலிருப்பவர்களையும் மதிக்கும் விருந்தினர் மட்டுமே விருந்தினர் என்று கூறினேன். காவ்யா மெதுவாக தன் தன்னம்பிக்கையை திரும்பப் பெற்றாள். ராகேஷ் இப்போது ஆர்டர்களை 2 முறை உறுதி செய்கிறான். கபீர் மெனுவில் சில மாற்றங்களை செய்தான். செலவு கட்டுப்பாட்டை மேம்படுத்தினான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் இப்போது தன் உணவகத்தில் ஒரு உரிமையாளரைப் போல நிமிர்ந்து நின்றான். முன்பு ஒவ்வொரு உறவினரை பார்க்கும்போதும் அவன் தயங்கினான். இப்போது அவனிடம் ஒருவித உறுதி இருந்தது. சுமார் 10 நாட்களுக்குப் பிறகு மகேந்திர காக்காவிடமிருந்து பதில் வந்தது. அதன் மொழி மென்மையாக இருந்தது. ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுவிட்டதாகவும், சர்ச்சையை விரும்பவில்லை என்றும், குடும்பத்தின் கௌரவத்திற்காக இதை மேலும் வளர்க்க விரும்பவில்லை என்றும் எழுதியிருந்தார். அதனுடன் நிலுவைத் தொகையில் பாதி அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அது போதாது என்பது எங்களுக்குத் தெரியும். முழுத் தொகையையும் கேட்டுவிடலாமா என்று கபீர் கேட்டான். இது பணத்தைப் பற்றிய விஷயம் மட்டுமல்ல, இது கொள்கையைப் பற்றியது. அவர்கள் முழு பில்லை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாளை மீண்டும் பில் பொய்யானது என்று சொல்வார்கள் என்றேன். 2வது நோட்டீஸ் சென்றது. அதில் எங்கள் வக்கீல் பகுதியளவு பணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் மீதித்தொகை நிலுவையிலேயே இருக்கும் என்றும் தவறாக வழிநடத்தும் பதிவுகளை நீக்க ஒரு காலக்கெடுவையும் விதித்தார். இதன் பிறகு வீட்டில் புயல் வீசியது. உர்மிளா தேவி, இவ்வளவு கடினமாக இருக்க வேண்டுமா? பாதி பணம் வந்துவிட்டதே, விட்டுவிடு. கடைசியில் அவர்கள் நம் சொந்தக்காரர்கள்தானே என்றார். கபீர் அமைதியாக, அம்மா, அவர்கள் நம்முடையவர்களாக இருந்திருந்தால் முதல் நாளிலேயே முழு பணத்தையும் செலுத்தியிருப்பார்கள். நாங்கள் யாருடைய தானத்தையும் கேட்கவில்லை, பிள்ளைத்தான் கேட்கிறோம் என்றான். உன் தந்தை இருந்திருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டார் என்றார் அம்மா. இது அவர் பயன்படுத்திய கடைசி உணர்ச்சிகரமான ஆயுதம். தந்தை இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் பெயரை பயன்படுத்தி கபீரை அமைதிப்படுத்த அவர் முயல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை கபீர் உடையவில்லை. அவன் மிக மெதுவாக, ஒருவேளை அப்பா இருந்திருந்தால் மகனின் உழைப்பு உறவினர்களின் விருந்திற்கு உரியது அல்ல என்பதை உங்களுக்கே அவர் புரிய வைத்திருப்பார் என்றான். உர்மிளா தேவி அவனை பார்த்தார். அவர் கண்களில் காயம் தெரிந்தது. ஆனால் இந்த முறை கபீரின் கண்களில் குற்ற உணர்வு இல்லை. சில நாட்களிலேயே மீதித் தொகையும் வந்தது. யாரும் ஃபோன் செய்யவில்லை. யூபிஐ மூலம் பணம் வந்தது. அதில் இறுதி செட்டில்மெண்ட், ஃபைனல் செட்டில்மெண்ட் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே மாலை சுசீலா அத்தையின் போஸ்ட் மறைந்துவிட்டது. நிதினின் வீடியோவும் நீக்கப்பட்டது. கூகுளில் சில 1 நட்சத்திர ரிவ்யூக்கள் அப்படியே இருந்தன. ஆனால் அவற்றுக்கு கீழே இப்போது உண்மையான வாடிக்கையாளர்களின் ரிவ்யூக்கள் அதிகமாக இருந்தன. மெதுவாக சர்ச்சை செய்தியாக இருப்பது நின்றது. நகரத்தின் நினைவாற்றல் மிகவும் கூர்மையானது. ஆனால் மக்கள் புதிய விஷயங்களை தேடிச் சென்று விடுவார்கள். ஆனால் எங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம் நிரந்தரமானது. 1 மாதம் கழித்து உணவகம் முதல் முறையாக பூரணமாக நிரம்பியிருந்தது. கீழே குடும்பங்கள் அமர்ந்திருந்தனர். மேலே ஒரு அலுவலக விருந்து நடந்து கொண்டிருந்தது. கிச்சனில் கபீரின் குரல் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் ஒலித்தது. நான் கவுண்டரில் நின்று பிள்ளை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு சிறுமி தன் தாயிடம், மம்மா, இங்கிருக்கும் ஃபிர்னி மிகவும் சுவையாக இருக்கிறது என்று சொன்னாள். அந்த வாக்கியம் என் காயங்களுக்கு மருந்தாக அமைந்தது. நாங்கள் இனி சர்ச்சை உணவகம் மட்டுமல்ல, நாங்கள் மீண்டும் உணவு, சேவை மற்றும் உழைப்பு நிறைந்த உணவகமாக மாறிக்கொண்டிருந்தோம். அன்று இரவு உணவகத்தை பூட்டும்போது கபீர், அந்த தொடக்க விழவு இரவை நினைவிருக்கிறதா? எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்தோம் என்றான். நான் புன்னகைத்துக் கொண்டு, சில நேரங்களில் முடிந்துவிட்டது என்று தோன்றும் அந்த இரவுதான் ஒரு உண்மையான தொடக்கத்தின் தொடக்கமாக இருக்கிறது என்றேன். வீடு திரும்பியபோது உர்மிளா தேவி பூஜை அறையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. எங்களை பார்த்ததும் பல நாட்களுக்குப் பிறகு முதன்முறையாக சாப்பிட்டீர்களா என்று கேட்டார்.
கபீர் மெல்லிய குரலில் உணவகத்தில் சாப்பிட்டு விட்டோம் என்றான். அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு நாளை முதல் எனக்கும் சேர்த்து கொஞ்சம் கூடுதல் உணவு அனுப்பி வையுங்கள். மருத்துவர் ஹோட்டல் மசாலா உணவுகளை தவிர்த்திருக்கச் சொல்லியிருக்கிறார் என்றார். இது ஒரு சிறிய வாக்கியம்தான், ஆனால் அதில் அதிகாரத்தை விட ஒரு வேண்டுகோள் அதிகமாக இருந்தது. நான் சரி மாமி, ஆனால் பில் வரும் என்றேன். கபீர் என்னை பார்த்துவிட்டு மெலிதாகச் சிரித்தான். உர்மிளா தேவியும் என்னை பார்த்தார். அவர் முகத்தில் முதலில் ஆச்சரியம், பிறகு ஒரு சோர்வான மெல்லிய புன்னகை வந்தது. நான் எக்காலம் செய்யவில்லை, மாறாக எல்லைகளைத்தான் நிதானமாக விளக்குகிறேன் என்பது அவருக்கு புரிந்திருக்கலாம். அவர் மெதுவாக வீட்டு உணவிற்கு பில் வருவதில்லை என்றார். நான் வீட்டு அன்பிற்கும் வருவதில்லை, ஆனால் உணவகக் கணக்கு வேறுபடும் என்று பதிலளித்தேன். அவர் முதல் முறையாக தலையசைத்தார். ஆம், இதை நான் முன்பே புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கலாம். இது மன்னிப்பு அல்ல, இது ஒரு முழுமையான ஏற்பு. ஏற்பு கூட அல்ல, இது ஒரு ஆரம்பம். ஒவ்வொரு உறவின் தீர்வுக்கும் நாடகத்தனமான தருணங்கள் தேவைப்படுவதில்லை. சில நேரங்களில் மக்கள் மாறுவதில்லை. தங்கள் முன்னால் இருப்பவர்கள் வெறும் மண் அல்ல, அவர்கள் மனிதர்கள் என்பதை உணர்ந்து சற்று நின்று பார்க்கிறார்கள். காலப்போக்கில் உர்மிளாதேவி உறவினர்களுடனான தொடர்பை சற்று குறைத்து கொண்டார். முழுமையாக அல்ல, ஏனெனில் பழைய பழக்கங்கள் அவ்வளவு எளிதில் போகாது. ஆனால் இனி அவர் எங்கள் உணவகத்தின் பெயரால் யாருக்கும் வாக்குறுதி தருவதில்லை. யாராவது எப்போது எங்களை உணவகத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறாய் என்று கேட்டால் புக்கிங் செய்து கொள்ளுங்கள், அது குழந்தைகளின் தொழில் என்று சொல்லிவிடுவார். இந்த வாக்கியத்தை கேட்ட ஒரு நாள் கபீரின் கண்களில் கண்ணீர் மல்கியது. தன் தாயிடமிருந்து அவன் இதை கேட்கத்தான் நீண்ட நாட்களாக காத்திருந்தான். அது குழந்தைகளின் தொழில். சுசீலா அத்தை பல மாதங்களுக்கு வீட்டிற்கு வருவதை நிறுத்திவிட்டார். மகேந்திர காக்காவும் வரவில்லை. நிதின் சமூக ஊடகங்களில் புதிய ரீல்களை உருவாக்கத் தொடங்கினான், ஏதோ ஒன்றும் நடக்காதது போல. ஆனால் இடைவெளி கூட சில நேரங்களில் ஒரு மருந்தாக இருக்கும் என்பதை நாங்கள் இப்போது புரிந்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு உறவையும் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை. நிலுவைத் தொகையின் ஒரு பகுதியை ஊழியர்களுக்கு போனஸாக வழங்கினோம். அந்த உரையைப் பார்த்ததும் காவ்யா அழுதுவிட்டாள். அன்று இரவு வேலையை விட்டுவிட்டு போய்விடலாம் என்று நினைத்தேன். எங்களுக்காக நீங்கள் உறுதியாக நின்றது பெரிய விஷயம் என்றாள். நான் வேலை செய்யும் இடத்தில் பயம் இருக்கக்கூடாது, இதை நானும் தாமதமாகத்தான் கற்றுக்கொண்டேன் என்றேன். அந்த மாத இறுதியில் கபீர் உணவகத்தின் சுவரில் ஒரு சிறிய ஃப்ரேமை பொருத்தினான். அதில் உழைப்பிற்கான மரியாதைதான் உணவின் முதல் சுவை என்று எழுதப்பட்டிருந்தது. வாடிக்கையாளர்கள் அதை படித்துவிட்டு புன்னகைப்பார்கள். அந்த வாக்கியத்திற்குப் பின்னால் எத்தனை இரவு தூக்கமின்மை, எத்தனை கண்ணீர் மற்றும் எவ்வளவு போராட்டம் மறைந்திருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் நான் அந்த தொடக்க விழவு இரவை நினைத்து பார்ப்பேன். அந்த பில், அந்த அறை, காலியான பாட்டில்கள், அந்த அவமானம். முன்னால் நினைக்கும்போது நெஞ்சில் ஏதோ ஒரு வலி இருக்கும். இப்போது நினைக்கும்போது ஒரு விசித்திரமான தெளிவு கிடைக்கிறது. அந்த இரவு மட்டும் இல்லையென்றால் உறவு என்ற பெயரில் நாங்கள் இன்னும் பல ஆண்டுகள் மெல்ல மெல்ல மடிந்து போயிருப்போம். கபீர் தன் தாயிடம் உண்மையைச் சொல்ல முடிந்திருக்காது. நல்ல மருமகளாக இருக்க வேண்டுமானால் மௌனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக்கொண்டே இருந்திருப்பேன். ஆனால் இப்போது எனக்கு தெரியும், மௌனம் எப்போதும் அமைதி அல்ல. பல நேரங்களில் மௌனம் என்பது சுரண்டலுக்கு போர்த்தப்படும் ஒரு அசௌகரியமான போர்வை. உங்கள் கனவுகளை அல்லது உழைப்பை தங்களுக்கு கிடைத்த விருந்தாக கருதுவது குடும்பமல்ல. உங்கள் போராட்டத்தின் மதிப்பை உணர்வதுதான் உண்மையான குடும்பம். வளர்ந்துவிட்டோம் என்பதற்காக இளையவர்களின் உழைப்பை இலவசமாக எடுத்துக்கொள்ள முடியாது. தாயாக இருப்பதாலேயே மகனின் வருமானத்தில் தனது சமூக அந்தஸ்தை வாங்கிக் கொள்ள அதிகாரம் கிடையாது. மருமகளாக இருப்பதாலேயே ஒவ்வொரு அவமானத்தையும் பண்பாடு என்று சொல்லி விழுங்க வேண்டியதில்லை. உறவுகளில் அன்பு இருக்க வேண்டும், ஆனால் அன்புடன் எல்லைகளும் இருக்க வேண்டும். எல்லையில்லாத அன்பு காலப்போக்கில் பாரமாக மாறிவிடும். அந்த பாரம் மிக அதிகமாகும்போது உண்மையான வலிமையான உறவுகள் கூட உடையத் தொடங்கும். இன்று அன்னக்கூட் கிச்சன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய உணவகம் அல்ல, ஆனால் நேர்மையானது. இன்னும் நாங்கள் கடன் அடைத்துக் கொண்டிருக்கிறோம். மாத இறுதியில் கணக்கு பார்த்து பழகுகிறோம். இன்னும் சில நேரங்களில் வாடிக்கையாளர்கள் புகார் செய்கிறார்கள், சப்ளையர்கள் தாமதிக்கிறார்கள், ஊழியர்கள் உடல்நலக்குறைவால் அவதிப்படுகிறார்கள். வியாபார பயம் தூக்கத்தை பறிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் மாறியிருக்கிறது. இப்போது நாங்கள் எங்கள் சொந்த வீட்டில் எங்கள் உழைப்பிற்காக வெட்கப்படுவதில்லை. உர்மிளா தேவி எப்போதாவது உணவகத்திற்கு வருவார். முன்பு போல இது என் வீடு என்று சத்தமாக சொல்ல மாட்டார். இப்போது அமைதியாக கவுண்டரில் அமர்ந்து தேநீர் அருந்துவார், வாடிக்கையாளர்களை கவனிப்பார். ஒரு நாள் அவர் என்னிடம், உன் கணக்கு வழக்குகள் மிக கடுமையாக இருக்கின்றன.
ஆனால் ஒருவேளை இதனால்தான் வீடு காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என்றார். நான் கணக்கு வழக்குகள் வீட்டை உடைப்பதில்லை மாமி, மறைத்து வைக்கப்பட்ட அநீதிதான் வீட்டை உடைக்கிறது என்றேன். அவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் அன்று கிளம்பும்போது என் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அது மிகவும் லேசான தயக்கத்துடன் கூடிய ஸ்பரிசம். அதை நான் மன்னிப்பாக ஏற்றுக்கொண்டேனா அல்லது ஆசீர்வாதமாக பார்த்தேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தருணத்தில் என்னை வெறும் பொருளாக பார்க்காமல் ஒரு மனிதராக அவர் மதித்தாரே, அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. இந்த கதையின் முடிவு எந்த அதிசயமும் அல்ல. உறவினர்கள் திடீரென்று நல்லவர்களாகிவிடவில்லை. மாமியார் ஒரே இரவில் சிறந்த தாயாகிவிடவில்லை. எங்கள் உணவகம் ஒரே நாளில் லாபகரமாக மாறவில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் அன்பின் பெயரால் யாராவது உங்கள் எல்லைகளை மீறினால் நினைவில் கொள்ளுங்கள், இல்லை என்று சொல்வது உறவை அவமானப்படுத்துவதல்ல. இல்லை என்பது உறவை அதன் உண்மையான நிலையில் காட்டும் கண்ணாடி. நீங்கள் கொடுக்கும் வரை மட்டுமே உங்களை சொந்தமாக நினைப்பவர்கள் உங்கள் உறவினர்கள் அல்ல. அவர்கள் உங்களை ஒரு வசதியாக, நுகர்வோராக மட்டுமே பார்க்கிறார்கள். அந்த இரவு நாங்கள் 1,67,500 ரூபாய்க்கான பில்லை கேட்டோம். ஆனால் உண்மையில் நாங்கள் அதைவிட பல மடங்கு அதிகமாக திரும்பப் பெற்றோம். எங்கள் சுயமரியாதை, எங்கள் கூட்டாண்மை, எங்கள் வீடு மற்றும் நல்ல மருமகள் என்ற பெயரில் நான் பல ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த என் குரல் இப்போது மாலை நேரத்தில் உணவகத்தின் விளக்குகள் எரியும்போதும் அன்னகூட் கிச்சன் என்ற பலகை மின்னும்போதும் நான் என் மனதிற்குள் சொல்லிக்கொள்வேன், இது வெறும் உணவுக்கான இடம் மட்டுமல்ல, இது எங்கள் எல்லைகளை பாதுகாக்கும் இடம். இங்கே அன்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், சொந்தம் கிடைக்கும். अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक शेयर सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ हमारे चैनल पर आपको सुनने को मिलेगी। आपको स्टोरियाँ सुनना पसंद है, कहानियाँ सुनना पसंद है, लिखना पसंद है, तो आप हमारी स्टोरियाँ सुन सकते हैं। और आपको कौन कौन सी स्टोरी सुननी है वो आप कमेंट में बता दो, तो हम अगली बार ऐसे स्टोरी सेम टू सेम लेके आएंगे। और आप हमारी कहानी कहाँ से देखते हैं, अपने गांव, शहर यार अपने स्टेट के नाम ज़रूर बताएं, तो हम आपके कमेंट ज़रूर पढ़ेंगे और आपको रिप्लाई भी ज़रूर देंगे। तो ऐसी कहानियाँ सुनने के लिए चैनल को कर दीजिए सब्सक्राइब। तो मिलते हैं एक ऐसी स्टोरी में। धन्यवाद।